सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानी ग्रंथ स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखश्रवणक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம், அது பாகவதத்தை நினச்சாலே அது வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எல்லாருக்குமே தெரியல, ஆனால் நம்ம நினச்சா உடனே பாகவதம் நினச்சாலே ஆஹா அருமையான பொக்கிஷமாச்சு, அது புதையில்லாச்சு, அதில் ரமிக்கலாமே, போய் அதில் ரம்யமாக ரமிக்கலாமே. அது ரசிகர்களாகிய பாகவதர்களுக்கு ரொம்ப சுவையுடையதாக இருக்கும் பாகவதம். அது என்னவோ தெரில, அது மனசு அப்படியே அந்த ஆக்ஷிப்தம் சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மனசை கவர்ந்து இருக்கக்கூடியது அதுதான் பாகவதம். அந்த ஸ்லோகம் எங்கே வருது? முதல் ஸ்கந்தத்தில் வருது. அப்படியேப்பட்ட மனசு அப்படி ஆக்ஷிப்த மதிர் பகவான் பாதராயினி ஹரேர் குண ஆக்ஷிப்த, ஹரிணி குணங்களானது அப்படி மனசை கொள்ளையடிக்கக்கூடியது. அப்படியேப்பட்ட பாகவதம் இது. அதான் சொல்கிறேன், ஹரேர் குண ஆக்ஷிப்த மதிர் பகவான் பாதராயினிகி அத்தியகான் மகதாக்கியானும் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. இவ்வளோ பெரிய பாகவதத்தை வியாசரிடத்திலிருந்து தெரிந்து கொண்டாராம் சுகாச்சாரியார். எதுக்காகனா நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா, எப்பொழுதும் வைஷ்ணவருடைய சங்கத்துக்கு ஆசைப்பட்டு. தேன் சிந்துனா தேனீகள் தன்னாலே தேனை தேடி வரும் இல்லையா, அது மாதிரி பாகவதம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் பாகவதர்கள் கூடுவாங்க. விஷ்ணு ஜனப்பிரியா, அந்த பக்த சங்கத்துக்கு ஆசைப்பட்டு சுகாச்சாரியா தனி காட்டுராஜா மாதிரி சஞ்சரிக்கிறார். ஆனால் போர் அடிக்கிறது இல்லையா, என்ன தான் பிரம்மானுபவத்தில் இருந்தாலும். ஆனாலும் பாகவதம்னு கேட்ட உடனே ஆஹா, இவ்வளோ பக்தர்கள் நடுவில் பாகவதம் சொல்லும்போது கேட்கும்போது அதில் கிடைக்கிற சௌக்கியத்துக்கு அப்பா அது அலாதி, அது அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். அதுக்காக விஷ்ணு ஜனப்பிரியா, நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா, எப்பொழுதும் பக்கத்தில் பக்தர்கள் ஒன்று சத்சங்கத்தை நம்ம நாடி போகணும், இல்லை சத்சங்கத்தை நம்ம கூட்டணும். அப்போ நமக்கால பாகவதம் இருந்தால் தன்னாலேயே எல்லாம் சாதுக்களை கூடுவாங்க. அவரத்தில் பாகவதம் சொல்லிக்கலான்ற ஆசையினால தான் பாதராயினி, அதாவது என்னென்னா வியாசரிடத்துலேருந்து அதை பெற்றுக்கொண்டாராம் பாகவதத்தை சுகாச்சாரியர். இது சுகாச்சாரியர் இருக்கட்டும், அது அந்த காலத்தில் நமக்கே இந்த பாகவதம் நினச்சாவே மனசு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுறது. அப்படியே குழந்தையாக மாறிடுறோம் மனசு. குழந்தையாக மாறினோன்னா இந்த பாகவதத்தில் எவ்வளோ அருமையான சரித்திரங்கள், அது குழந்தையாக மாறினா தான் நம்மளுக்கு தெரியும். அந்த குழந்தையாக மாறி பாகவதம் கேட்கணும், ஒரு கதைகளாக அந்த ஸ்லோகங்களை அனுபவிக்கணும். அந்த கள்ளம் கோபடம் இல்லாமல் நிர்வியலீகம் அப்படி பாகவதத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு
அது எப்படி சொல்ல முடியாது, அது வாக்கால் சொல்ல முடியாது. அது அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கும் பாகவதம். ஏதோ சும்மா பேசுனதுக்காக பேசணும்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே சொல்கிறேன், இந்த பாகவதத்தில் ரமிச்சிட்டவங்க எந்த ஒரு மதிப்பும் எதிர்பார்க்க மாட்டான். இவங்க நம்மளை மதிக்கலை, அதனால் இவங்களுக்கு போய் ஏன் கதை சொல்லணும், நம்மளை மதித்தவங்களுக்கு தான் கதை சொல்லணும், அப்படி இப்படி அது பணத்துக்காக தான் கதை சொல்லணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க வச்சுங்களேன். அவங்கள மெச்சூர்டு மைண்டு, ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கிறாங்க. ஏங்க பகவான் கதை சொல்கிறதுக்கு ஆள் கிடைச்சா பிடிச்சி போட்டு அவங்கள கதை சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்க குழந்த மனசு. இப்போ பரிசுத்து கிடைச்சதுன்னா சுகாசிர கதை சொன்னார், என்ன சன்மானத்தை எதிர்பார்த்தா கிடையாது. நல்லா அவர் அப்படியே சக்தியோடு கேட்குறாங்களா, 10 தடவை கேட்குறாங்களா, 50 தடவை கேட்குறாங்களுக்காக சொன்னார் இல்லை, தேடி சொன்னார் சுகாச்சாரியார். பரிசுத்துக்கு தேடி சொன்னார். அப்படியே குழந்த மாதிரி கிடைச்சா போதும். அப்படிப்பட்ட ஒரு பாகவதர்கள் இன்ட்ரெஸ்டோடு கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு பாகவத்தை சொல்லிக்கிறதுல ஆசை பக்தர்களுக்கு. அதனால் சொல்லி சொல்லி மாளாது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ ருச்சி. அது கௌரவத்தை எதிர்பார்க்காது. உண்மையான பாகவதர்கள் உபன்யாசம் பண்ணுறவங்க கௌரவத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. கதை கேட்கறதுக்கு ஆளுந்தான் போதும். அவர் மதிக்கிறாங்க மதிக்கலை, இல்லை பணம் கொடுக்குறாங்க கொடுக்கல, சன்மானம் கொடுக்குறாங்க கொடுக்கல, அதெல்லாம் சத்தவே பண்ண மாட்டாங்க. பாகவதம் கேட்கறதுக்கு காது இருந்தால் போதும், சொல்கிறதுக்கு வாய் இருந்தால் போதும். இவ்வளோ தான் அவங்களுடைய நோக்கமே. அதெல்லாம் யார் கிடைச்சாலும் போதும், உடனே அவங்கள போய் பாகவதம் சொல்லிப்பாங்க. அது அப்படி ஒரு பித்து. அதான் சொல்ல, நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. எதுக்கு ஆசைப்பட்டு சொன்னார்னா சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லியான். பக்தர்கள் ஜனங்கள் இடத்துல போய் சொல்லிக்கணுமா இவருக்கு இந்த மகதாக்கியானத்தை, இவ்வளோ பெரிய புராணத்தை. அதுக்குண்டே வியாசத்தில் நல்ல கிரகிச்சுட்டாராம் இந்த பாகவதத்தை. ஏன்னா அது மனசு அப்படி கொள்ளக்கூடியது. ஆக்ஷிப்த மதிகி, அப்படிப்பட்ட மனசு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட எல்லாருடைய மனசையும் இது கவர்ந்துருக்கும் இல்லையா. அவ எல்லாருக்கும் பிரயோஜனப்படும், நமக்கும் சொல்லி சொல்லி ஆனந்தப்படலாம் அப்படின்றதுக்காகவே இது அபியாசம் பண்ணாராம் பாகவதத்தை. யார்? சுகாச்சாரியார். இதில் அவ்வளோ போதை இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மதிரா மதாந்தா. இந்த போதையை ஒருத்தன் உட்கொண்டானா தேகஸ்மரணையை விட்டுடும். ஆமாம், கேகாத்ம விஸ்மிருதி. வீட்டை மறந்துடுவான், தேகத்தை மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். அப்படிப்பட்ட ஒரு போதையை கொடுக்கக்கூடியது தான் இந்த பாகவதம் கதைகளானது, இந்த பாகவதம் ஸ்லோகங்களானது. அப்படி பண்ணிடும். இதில் உள்ள அப்படியே அந்த கதைகள் அப்படியே படிச்சுன்னு வாங்களேன், நல்லா புரியும். எனக்கு புரியுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. அப்போது இது என்ன பண்ணுவாங்க, 4 பேர்கள் சொல்லிக்கிறத விட அந்தரங்கமாக படித்து அனுபவிப்பாங்க பாருங்கள், கண்ணில் கண்ணீராக வரும். அது எப்படி தான் எனக்கு ஆரம்பத்தில் புரியல. மகான்கள் இப்போது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பாகவதம் உபன்யாசம் பண்ணிட்டு அப்புறம் சரி கம்முன்னு போயிட மாட்டார். அந்த டீ டைமில் அந்த 1/2 மணி நேரம் டீ டைம் விடுவாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ண, உள்ளே போய் பாகவத கிரந்தத்தை போட்டி பார்த்துன்னு இருப்பார். நான் ஒரு தடவை எதிர்ச்சியாக பார்த்துட்டேன். அவர் அந்த பால் சாப்பிட்டு உட்காந்து பாகவதத்தை போட்டி பார்த்துன்னு இருப்பார். அவருக்கு தான் எல்லா ஸ்லோகங்களும் மனப்பாடமாச்சு, ஏன் அவர் போய் புஸ்தகத்தை போட்டி பார்க்கணும்? அதுதான் வினயம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற கருவும் மகான்களுக்கு இருக்காது. அவர்கள் அப்போ கூட ஒரு புஸ்தகத்தை திறந்து பார்த்து அந்த ஸ்லோகங்களை படித்து பார்த்தா அதில் ஒரு சௌக்கியம் அவங்களுக்கு அது கிடைக்கும். அது அதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு என்ன தான் ஸ்லோகங்கள் தெரிஞ்சாலும், அவரே சொல்லியிருக்காரு மேடையில், என்ன தான் ஸ்லோகங்கள் தெரிஞ்சாலும் அதை புரட்டி பார்க்கறது, புஸ்தகத்தை புரட்டி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சுவை இருக்கும். அந்த புஸ்தகத்தை புரட்டி பார்த்து அந்த ஸ்லோகங்களை புது அர்த்தங்களை கொடுக்குமா. அது அப்படியேப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பாகவதம் இது. ஏகாந்த லாபம் வச்சசோனுப்பம் சாம்சு ஸ்லோக மௌலிர் குணவாதமாகு. இதுதான் லாபமா, ஏகாந்த லாபமா. இது ஏகாந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது இதில் சொல்கிறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பாகவதத்தை சொல்கிறதெல்லாம் நம்ம வியாக்கியானம் பெருசாக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. குழந்த மாதிரி நம்பணும், அவ்வளோதான். ஒரு குழந்தை எது சொன்னாலும் நம்பிடும் இல்லையா.
அது மாதிரி இந்த பாகவதத்தை அப்படி நம்பி அப்படியே படிச்சுன்னு போனோம். ஆஹா, பகவான் எப்படிலாம் பண்ணியிருக்கான் லீலை. ஒரு குந்தி தேவி சொல்கிறா, கோபியாததே துவயி கிருதாகசி தாமதாவத்து யாதே தசாசு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்திரம் நினைய பயபாவனையாஸ்தி தஸ்ய சாமாம் விமோகயதி பீரவி எத்பிபதி. இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சு நான் ஒரு வருஷம் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. கோபியாதி துதி கிருதாகசி தாமதாவத். கிருதாகசி குற்றம் புரிந்த கிருஷ்ணன் அந்த தவறு பண்ணிட்டான். என்ன பண்ணான்? வெண்ணப்பானையை உடச்சிட்டான். உடனே யசோதைக்கு கோபம் வந்தது. கோபம் வந்து உடனே அவனை கிருஷ்ணனை பிடிச்சி தடி எடுத்துன்னு போனான் அடிக்கிறதுக்கு. உடனே கிருஷ்ணன் உரலில் இருந்து எகிரி குதித்து ஓடுறான். அப்படி ஓடும்போது என்ன பண்ணால் அவனை பிடிச்சிட்ட உடனே அவனை அடிக்கிறதுன்னு பார்த்தா அப்படியே வக்திரம் நினைய பயபாவனைய அந்த தலை குனிஞ்சுண்டு திருட்டு மொழி முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு திருட்டு மொழி முடிச்சுட்டு அழறானான் கிருஷ்ணன் அழுதான்னா இது குந்தி தேவஸ்துதியில் வருது இந்த ஸ்லோகம். அப்போ எதுக்காக அழறானா? அம்மா அடிச்சுடுவாங்களோன்னு. இன்னும் அடிக்கலையேன்னு. அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டா தான் அம்மா அடிக்க மாட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் முகத்தை கீழே தொங்க போட்டு திருட்டு மொழி முடிக்கிறானா. கண்களில் கண்ணீர் வந்தான். அதான் சொல்கிறேன், சம்பிரமாக்ஷம். சம்பிரமன்னா அது திருட்டு மொழி அப்படியே திருத்துன்னு முழிக்கிறது பயத்தோடு முழிக்கிறது தலை குஞ்சுண்டு. அப்போது குழந்தை பயந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த அம்மா தடியை தூக்கி எறிஞ்சிட்டு சரி அவனை கட்டி போட்டுருவோம், ஆனால் தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது. கட்டி போகிறதுக்கு தாமதாவத்து. அப்போது கயிறுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டத்துக்கு பார்க்குறோம். ஆனாலும் பார்த்தா 2 அங்குலம் குறைவாக இருக்குது. ஆனால் இது என்னடா ஆச்சரியம் சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் எல்லா கயிறும் எடுத்து வந்து பார்த்தா ஆனால் 2 அங்குலம் குறையாக இருக்குது. அப்போது அவள் சோர்ந்து போன உடனே பகவானே கட்டுறதுக்கு சம்மதிக்கிறான். அம்மா இந்தாம்மா கட்டுமா அப்படின்றான். உடனே கட்டுப்பட்டு. இப்போ கட்டுப்பட்டுது. கிருஷ்ணா நீ என்ன மாய வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டான். அப்போ அந்த கட்டி போடும்போது கிருஷ்ணன் இருந்த நிலை பயபாவனையாஸ்திதஸ்ய, அந்த பயந்த பாவனையில் இருந்தானா கிருஷ்ண பரமாத்மா. யாரிடத்துலனா எந்த நரசிம்ம அவதாரம் எடுத்த போது உலகங்கள்லாம் நடுங்குச்சோ, தேவர்கள்லாம் யக்ஷர்களுக்கு நடுங்கினாங்களோ, சகல ஜீவராசிகள் நடுங்குந்தோ, அசுர கர்ப்பங்கள்லாம் நழுவினதோ, அப்படியேப்பட்ட ஒரு அடி அடித்த உடனே பூமியில் இருக்கிற மலைகள்லாம் மேலே ஆகாசத்தில் கிளம்பிச்சோ, எந்த கிரகங்கள்லாம் தாறுமாறாக சுழன்றதோ பகவானுடைய ஒரு பார்வையினால், எந்த தன்னுடைய பிடரி மயிரால் மேகங்களை சிதறடித்தாரோ, அப்படியேப்பட்ட பகவான் நரசிம்மாகாரமாக இருக்கும்போது உலகம்லாம் நடுநடுங்கி போச்சு. பிரம்மதேவரே பிரம்மலோகத்தில் கீழே விழுந்தாராம். அப்படியேப்பட்ட நரசிம்ம அவதாரத்தில் பார்த்தாலும் இவரை கண்டு தான் எல்லாரும் பயந்தாங்க. ராம அவதாரத்தில் நாசயாமி ஜெகத் சர்வம்னும் போதே உலகம்லாம் எல்லாம் பயந்து ரிஷிகள் தேவரெல்லாம் பிரம்மதேவரத்தில் முறையிடுறாங்க. அப்போ பிரம்மதேவர் சமாதானப்படுத்துறாரு. அப்படின்னா யாருக்கு கோபம்? கஷ்யபிப்பதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே அப்படின்னு ராமாயணத்தில் சொல்கிறார். எவருக்கு கோபம் உண்டால் தேவரெல்லாம் நடுநடுங்கி போவாங்களோ அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ ராமோதத்தில் பார்த்தா மகா கம்பீரமாக இருக்கார். அப்படியேப்பட்ட பயத்தை உண்டாகக்கூடியது. அப்போது ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா அந்நேரம் பாலை காய்ச்சி தயிராக்கி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அடித்து யசோதைக்கு முன்னாடி இவன் தத்திக்கிணத்துன்னு தாளம் போடுறானா. நடுநடுங்கி பயபாவனை யாஸ்திதஸ்ய, ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம் யார்? குந்தி தேவி. விமோகயதி பீரபி எத்பிபேதி, என்னையும் மோகிக்க செய்கிறது அந்த நிலை. பீரபி, எந்த பயமே இவனத்தில் வரத்துக்கு பயப்படுமோ அந்த பகவான் யசோதைக்கு முன்னாடி பயபாவனை யாஸ்திதஸ்ய, அந்த பயபாவனையில் நின்னான்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு குந்தி தேவி அதை ஸ்மரிக்கிறான். அந்த பகவான் உரலில் கட்டுப்பட்டதை நினச்சா நம்ம கட்டுகள்லாம் அவிழ்ந்து போயிடுமா. அவன் பயந்தது நினச்சா நமக்கு எல்லா பயங்களும் நம்ம விட்டு போயிடுமா. அப்படியேப்பட்ட இந்த அருமையான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். கோபியாததே தொய்யை கிருதாகசி தாமதாவத்து, குற்றம் செய்த அவனை கட்டி போகிறதுக்கு கயிற்றை எடுத்தால் அஸ்ருகலாக்ஷ கோபியாதே தொய்யை கிருதாகசி தாமதாவத்து யாதே தசா அஸ்ருகலாக்ஷஸ்ய. அப்போ கண்களில் கண்ணீர் மல்குதான் கிருஷ்ணனுக்கு. நீலி கண்ணீர். அது அப்படிப்பட்ட பகவான் பொய்யான நீலி கண்ணீர் வடிப்பான். ஏன்னா அம்மா ஏமாத்துறதுக்கு.
கோப்பியாதிதே துவை கிருதாகசி தாமதாவத் யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம். அந்த அஞ்சனம் கண்களில் மை தீட்டி அந்த கண்களில் அந்த கண்ணீர் வடிக்கும்போது அவ்வளோ அழகாக, அந்த பயந்த நிலையில் அவ்வளோ அழகாக இருக்குமா, கொள்ளக்கூடிய அழகான் கிருஷ்ணன். அவனை போய் அடிக்கணும்னு தோணுமா? கொஞ்சம் தான் தோணும். ஆனால் கொஞ்சம் கூடாது. இப்போது அவனை தண்டிக்கணும், அப்போ தான் திருந்துவான்னு சொல்லி கயிற்றை எடுத்து கட்ட பார்த்தாலாம் யசோதை. தசாசு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம். சம்பிரமாக்ஷம்னா திருட்டு மொழி, அப்படியே திரு முழிக்கிறதுக்கு பற்றியா அந்த திருட்டு மொழி அப்படி முழிக்கிறானா தலை கொஞ்சண்டு. சம்பிரமாக்ஷம் வக்திரம் நினைய, அந்த முகத்தை தொங்க போட்டுண்டு அது பதமாக அனுபவிக்கணுங்க அந்த பாகவதத்தில் ஸ்லோகம். வக்திரம் நினைய பயபாவனையா ஸ்திதஸ்ய, அந்த பயத்திலோடு அந்த பயந்தவன் போல, ஆனால் உண்மையிலே பயப்படல. நரசிம்மாவதாரத்தில் பயப்படல, ராமாவதாரத்தில் பயப்படல, அப்படிப்பட்ட வராகாவதாரத்தில் பயப்படல. அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும் பயந்துருவானான்னா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பாவனை பண்ணானா உண்மையில் பயப்படலையா, பய பாவனையா ஸ்திதஸ்ய, அந்த பாவனத்தோடு பயந்தவன் போல அப்படி நின்று கொண்டிருந்தானா. சாமாம் விமோக எது பீரபி எத்பிபேது, எந்த பயம் பக்தரிடத்தில் வரத்துக்கு பயப்படுமோ உன் பேரை சொன்னாலே. ஆபன்ன சம்சதியும் கோராம் என்னாம விவசகிருணம் தத சத்திய விமுச்சியது எத்பிபேதி ஸ்வயம் பயம். எந்த ஆபத்து கோரமான சம்சாரத்தில் மாட்டின்றவன் தன் வசமின்றி பகவான் நாமத்தை சொன்னால் கூட அந்த பயமே அந்த பக்தனை வரத்துக்கு பயப்படுமோ, அவன் நாமத்தை சொன்னாலே வரத்துக்கு பயப்படும். அப்போ அவன் இருக்கிற இடத்துல பயம் வருமா? யாருக்காது வராது. அப்போ பாகவதம் படிக்கிறோம், நம்ம பகவானே நம்ம இடத்துல வந்திருக்கான்னு சொன்னால் நம்மளுக்கு பயம் வருமா? வராது. அதனால் பயமே பயந்து ஓடுமா. கிருஷ்ணன் இங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சான் மரண பயம் வரைக்கும். அதனால தான் பரிசுத்த பைபிளில் மரண பயத்தை கண்டு, மரணத்தை கண்டு கொஞ்சம் கூட பயப்படல. அப்படி தான் நம்ம ஸ்லோகங்களை படிக்கிறோம். தைரியமாக இருந்தாலும் அதே சமயத்தில் சாபத்துக்கான பரிகாரத்தையும் விரும்பலை. ஏன்னா மரணத்துக்கு பயந்ததானே நான் சாபத்துக்கு ஐயோ 7 செத்து போயிட்டு போகிறேன்னு பரிகாரத்தை தேடணும். அவன் தான் பயப்படலையே பரிசுத்து. அப்படி இருக்கணும் பக்தன்னா. அப்போது பயத்துக்காக பரிகாரம் தேடல. ஏன்னா பக்தரில் பாகவதரிலே பயப்பட மாட்டாங்கன்னா, அந்த பகவானை வழிபடுறவங்களே பயப்பட மாட்டாங்கன்னா, பரிசுத்து பயப்படல, பிரகலாதம் பயப்படல, காளி கோயிலில் பரதயோகேஸ்வரரும் பயப்படல, கழுத்தில் கத்தி வரும்போது கூட, அப்படின்னு அம்பரீஷன் பயப்படல, பிசாசையை விட்ட போது கூட. அப்படி பக்தர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ பக்தர்லேயே பயப்பட மாட்டாங்கன்னா பகவானுக்கு ஏது பயம்? அதான் சொல்கிறாங்க இங்கே குந்தி தேவி, எத் பிபேதி ஸ்வயம் பயம் பீரபி எத் பிபேதி. அந்த பயமே எந்த பகவானை கண்டால் பயந்து நடுங்குமோ, அப்படிப்பட்ட பகவான் பயபாவனை அஸ்திதஸ்ய, பயந்த பாவனையில் நின்றானே, அது என் மனசை மோகிக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். விமோகியதி என்னை மோகிக்க செய்கிறது அப்படின்றார். மாம் விமோகியதி. அதனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய லீலைகள் ஒரு ஸ்லோகத்தில் அழகாக சொல்லியிருக்கா. அதை பதமாக ரசித்து படித்து பார்த்தோம்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாகவதம். அதான் சொல்கிறேனே, சுவாது பதே பதே. இந்த பாகவதத்தில் உள்ள பதத்துக்கு தித்திப்பு இருக்குதான். அதை அனுபவிக்கிற தெரிஞ்சவங்க எப்பொழுதும் பாகவதத்தில் கண்ணீர் விட்டு அனுபவித்து ஆனந்தப்படுவாங்க. ஒரு அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? உடம்பு ரோமாஞ்சனம் ஏற்பட்டது, தொண்டை கத்கதம் உண்டாது, கண்களில் கண்ணீர் மல்குது, அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஆனந்தம் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ வார்த்தைகளை போடுறாரு பாருங்க. பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்பதா ஆனந்த சம்ப்ளவே லீனோ நான் அவசியம். அந்த ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கி அதில் மக்னமாகி அந்த பிரேம அதிபர நிர்பின்ன புலகாங்கோ, உடம்புலாம் புல்லரிச்சு போய் எத்தனை பதங்கள் போடுறாரு. இதோட என்னென்னா பரதயோகேஸ்வரர் அர்ச்சனை பண்ணும்போது அந்த பூஜையும் மறந்தாரும் சொல்கிறேன் இல்லையா, அப்போ கண்களில் கண்ணீர் வந்து அவருடைய அந்த அனுபவத்தை எத்தனை பதங்களில் போடுறார் சுகாச்சாரியர். அது பேராஃபாக வரும் ஸ்லோகம் 5ஆம் ஸ்கந்தத்தில். அது பரதயோகேஸ்வருடைய அந்த அனுபவத்தை அப்படி பதங்களில் போடுறார். நம்மளுக்கே அது எப்படி சக்தியற்றவராக போயிட்டார். அந்த ஆனந்தத்தில் மூழ்கி அந்த சமாதிக்கு போய் அப்படி மூர்ச்சி அடைந்து போயிட்டார். அப்படியேப்பட்ட ஒரு பிரேமையை கொடுக்கக்கூடியது, உடம்புலெல்லாம் புல்லரிக்கக்கூடியது, தொண்டை கத்கதம் உண்டாயிடும், கண்களில் கண்ணீர் மல்கும், ஆனந்த கண்ணீர் உண்டாகும், அப்படியேப்பட்ட நெஞ்சு உருகிடும். அப்படியேப்பட்ட அந்த அனுபவங்கள்லாம் பக்தி அனுபவங்கள்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் அதையும் வாக்கால் சொல்லிட்டார் சுகாச்சாரியார்.
5ஆம் ஸ்கந்தத்தில் பரதயோகேஸ்வருடைய அனுபவத்தை அப்படி புட்டு வைக்கிறார். நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. என்ன இப்படி ஒரு அனுபவமா, இப்படி ஒரு அனுபவமான ஸ்வானுபவத்தோடு அந்த பரதயோகேஸ்வரர் கதைன்னு சொல்லியான். அந்த பரதயோகேஸ்வரராகவே மாறி சொன்னாராம் சுகாச்சாரியர். தன்மய தையா சுகாச்சாரியர் எப்படி கதை சொல்லுவாரான்னா தன்மயமாக ஆகி சொல்லுவாராம். அதிலே தன்மயமாக ஆகிடும். குசலர்னா குசலர் தனியாக குசலர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு இல்லை, தானே குசலர் ஆகி சொல்லுவாராம் கதை சுகாச்சாரியர் தானே குசலராக மாறி அந்த இடத்துல குசலராக மாறிடுவார். மாறி அந்த கதையை சொல்லுவார். அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த கதை? சுவானுபவமாக இருக்குமா அது. யசோதன்னா யசோதைக்கு தொல்லை பண்ணணும், யசோதையாகவே மாறிடுவார். அங்கே கிருஷ்ணனாக மாறிடுவார். யாரை பற்றி பேசுகிறான்னா அந்த பக்தரில் அந்த பகவானா அந்த அவதாரமாகவே பகவான் மாறி அந்த இடத்துல சுகாச்சாரியர் அப்படி மக்னமாகி தன்மயமாக மாறி அப்படி கதை சொல்லுவாராம். அப்போ அந்த கதையை சுவாரஸ்யமாக இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? தித்திகம் இல்லையா? ஸ்லோகமாக அப்படி இருக்கும் அந்த கதை. அதுதான் சொல்கிறார், எம்பிரஜந்தம் அனுபேதம் அபேதகிருத்தியம் தொய்பாயினும் விரகாத ராஜாவ புத்திரேதி தன்மயதையா தரவோ அபிநேதுகும். மரங்களாகவே மாறினவர் பாகவத கதையில் உள்ள பகவானாக மாற முடியாது அவரால். சர்வபூத ஹிருதயம், அவர் தான் சகல ஜீவராசி ஹிருதயத்திலையும் அந்தரங்கமாக கூறக்கூடிய யோக சக்தி உடையவராச்சு. அவரால் எதுவாக மாற முடியாது. அவர் யசோதையாவும் மாற முடியும், நந்த பாபாவும் மாற முடியும், வசுதேவராக மாற முடியும், தேவகியாக மாற முடியும், கிருஷ்ணனாக மாற முடியும், ராதையாக மாற முடியும். எப்படியும் மாறி அந்த கதையை சொல்ல முடியும் அவரால். நாரதர் சொல்கிறாருன்னா நாரதர் வாட்சுன்னா நாரதராகவே மாறி அங்கே கதை சொல்லுவார். அப்படி அனுபவமாக இருக்கும் பாகவதம். அதெல்லாம் சொல்கிறேனே, இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா இதுக்கெல்லாம் மணிக்கணக்காக போயிட்டு இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும், பாகவத மகாத்மியம் படித்து பாருங்கள். பாகவத மகாத்மியே தித்திப்பாக இருக்கும். அப்போ ஒன்றும் பாகவத்துக்குள்ளே பிரவேசித்தா சொல்ல வேண்டியதே இல்லை. நம்மளுக்கு பிடிச்சி, ஏன்னா இது கடல் மாதிரி. பாகவதன்ற ஒரு பெரிய சமுத்திரம். நீ அனுபவிச்சிடலான்ட்டு ஏதோ அதான் சமுத்திரம் பூரா தண்ணீர் இருக்குது. சமுத்திரம் பூரா ஸ்நானம் பண்ண முடியாது. சமுத்திரத்தில் ஒரு ஓரத்தில் போய் ஸ்நானம் பண்ணாலும் ஸ்நானம் பண்ணது தான். அது மாதிரி பாகவதம் பெரிய கடல். உனக்கு பிடிச்ச ஒரு விருத்ராசுர ஸ்துதி 4 ஸ்லோகம் அதை படித்தாலே உன்னால் அந்த அனுபவத்துலேருந்து வெளியே வர முடியாது. அது அப்படி நம்மளை மக்னம் ஆக்கிடும். இது ராமாயணம் மட்டும்தான் ஸ்லோகசார சர்க்க கொல்லோட சங்குலம் காண்டக்கராக மகாமீனம் வந்தே ராமாயணார்ணவம். ராமாயணத்தில் ஒரு காண்டமும் முதல்ல மாதிரி நம்மளை முழுங்கிடுமா, ஒவ்வொரு சர்க்கமும் பார்த்தா திமிங்கலம் மாதிரி நம்மளை முழுங்கிடுமா. அப்படியேப்பட்ட ராமாயணம்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அது ராமாயணத்துக்கு மட்டும் கிடையாது, பாகவதமும் அப்படி தான். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு ஸ்கந்தமும் நம்ம மனசு அப்படியே நம்மளை அபகரிச்சிடும். அனுபவமாக இருக்கும். படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மளை மனசை கவர்ந்துடும். அதை தாண்டி போக முடியாது. அந்த 4 ஸ்லோகத்துக்கு எவ்வளோ வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஸ்ரீ அண்ணா, போய் கேட்டு பாருங்கள். அவ்வளோ அனுபவம் இருக்குது அதில். அது அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒவ்வொரு பதத்துலேயும் இருக்குது. அதை புரிஞ்சு அப்படி இப்படி படித்து அனுபவிக்கிறவங்களுக்கு அனுபவிக்கிறவங்க தான். அவன் ஜென்மா முழுதும் அனுபவித்தாலும் அது தீராது. வயம் துணை வித்திருப்தியாமல் உத்தம ஸ்லோக விக்கிரமே. உத்தம ஸ்லோகனுடைய பராக்கிரமங்கள் யாருக்கு தான் திருப்தி போதும்னு தோணும். 17 புராணங்களில் பகவத் குணங்கள் சொன்னது போதல்னு 18 புராணம் பாகவதத்தையும் கேட்டாங்க பாரு சவுனகாதி மகரிஷிகள் சூதரிடத்தில். அப்படின்னா சாதாரண விஷயமா அந்த பாகவதம் அப்படி ருச்சியை அள்ளி தரக்கூடியது. குழந்தையாக மாறினோம் நம்ம, அவ்வளோதான். இது நம்ம தகுதி இல்லையா, அது இது அவங்க தகுதியானவங்களா இவங்க பேதம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படியே குழந்தையாக இதை ஜாதி மதம் பேதம் எல்லாத்தையும் தூக்கி விசிறடிச்சுட்டு அப்படி நம்ம குழந்தையாக மாறி யார் கேட்டாலும் பாகவத்தை அப்படியே அள்ளி வர்ஷிக்க வேண்டியது தான். ஆமாம், அவங்க ஆச்சாரமாக அனுஷ்டானமாக அது ஆச்சாரமாக இருக்காங்களா இல்லை துராச்சாரத்தில் இருக்காங்களா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாருக்கு அது கேட்டாலும் அவங்களுக்கு போய் சொல்லிக்கணும், அவ்வளோதான். அந்த கிருஷ்ணனோட பெருமை. என்ன பலனை உத்தேசம் தான் பேசுறதே சுகையா. இந்த பாகவதம் பேசுனா என்ன பலன் கிடைக்குன்னு கேட்குறியே. அப்போ நீ பாகவதம் கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவன் நீ. அதான் ஏன்னா கைதவ வர்ஜிதா தர்ம புரோஜித கைதவா. அப்போ கபடத்தை ஆசையை அந்த பலனை உத்தேசிக்கிற அந்த மனப்பான்மையை தூக்கி எறின்றாரு. அது எரிஞ்சால் தான் பாகவத்தில் ருச்சி வரும். ஏன்னா சதாம் சாதுக்குள்ளக்கூடிய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாகவத்தில். அது கொடுத்துரும், அது கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்துரும், அது வேறு விஷயம்.
ஆனால் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதான் தகுதியே பாகவதம் கேட்கறதுக்கு. அப்போ நம்ம ஆசைப்படாமல் இருக்கணும்னா முடியாது. பகவானிடத்தில் ஆசை அதிகமாகிடுச்சுன்னா உனக்கு ஆசை வராது உனக்குள்ள. அதுதான் மெயினான விஷயமே. அப்படி ஆசை உண்டாகுமான்னா அது பாகவதம் கேட்டுனே ஆசை உண்டாகும் பாரு கிருஷ்ண கதையில். அப்படி இருக்கும் பாகவத குணங்கள். இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்லோகம் கோபியாதி இது அதான் சொல்கிறேன், இது ஒரு வருஷம் கூட பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். நானே இப்போ அந்த ஸ்லோகம் மட்டும்தான் இப்போ நான் விளக்கினேன். ஆனால் அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தா அது வேறு லெவலில் போகும். அது எல்லையே கிடையாது. இதுக்கு நான் லைட்டாக தான் விளக்கினேன். இது என்ன விளக்கணுன்னா, கிருஷ்ணாவதத்தில் பைபிளில் மற்ற கிருஷ்ணாவதத்தில் யசோதரத்தில் பயந்தான் ஒரு இடத்துல அப்படின்னு. அப்போ ராமோதரம் நரசிம்மோதரம் கம்பேர் பண்ணால் ஆச்சரியமாக இருக்கும். குழந்தை கிருஷ்ணனா இப்படி பயந்து நடுங்கிறானே, இவன் தானே அன்றைக்கி நரசிம்மோதரம் எடுத்தான், இவன் தானே ராமோதரம் எடுத்தான், இவன் தான் வராஹோதரம் எடுத்து அப்படியே உலகம்லாம் நடுங்க வச்சான். இன்றைக்கி பார்த்தேன்னா ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி இப்படி நடிக்கிறானேன்னு விமோகயதி, நம்ம மனசை மோகிக்க செய்திருமா. ஆச்சரியமாக இருக்குமா. அப்படியேப்பட்ட பிரம்மாண்டகாரமாக 14 உலகங்கள் ஒரு அடியால் பூமி அளந்தவன் இந்த கிருஷ்ணன் தானா? நீ உரலில் கட்டுப்பட்டுருக்கானே குழந்தை கிருஷ்ணன், பயந்து நடுங்கிறானே, தலை கொஞ்சம் அழறானே, இவனா ஓங்கி உலகளந்தான். இவன் திருவடி தீர்த்தம் தானா இன்றைக்கி கங்கையாக பிரவகிக்குது. அந்த சிவ அபூத்து அந்த விஷ்ணுபாத தீர்த்தத்தை தலையில் ஸ்நானம் பண்ணி தானே அவர் சிவனாக மங்களஸ்வரூபியாக ஆனார். என்ன ஆச்சரியம். அதனால் கங்காதரன் பேர் பெற்றார். என்ன ஆச்சரியம்ப்பா. அந்த பரமாத்மாவா இந்த கிருஷ்ணனா இப்படி பயந்து நடுங்கிறான், உரலில் கட்டுப்பட்டு இருக்கான். அவனா ஹோயின்னு குதிரை ஓட்டினான் அர்ஜுனுக்கு போய். இந்த பரமாத்மாவா உலகத்தெல்லாம் அளந்தவனா, அந்த நரசிம்மகாரமாக தூணை பழந்து வந்தானே அந்த பரமாத்மாவா இந்த கிருஷ்ணனுக்கு அர்ஜுனுக்கு போய் தூது சேர்ந்தான், அர்ஜுனுக்கு தேரோட்டினான். அப்படி நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. அந்த பையனா யசோதைக்கு முன்னாடி கட்டுப்பட்டு இருந்தான். அந்த பையனா அந்த கிருஷ்ணனா இப்போது யசோத மடியில் பால் இருந்தக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறான். நினச்சே பார்க்க முடியல. அந்த புறப்பொருள் இப்படி இருக்குதுன்னு ஒன்றே அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போல தோணும். அப்படியேப்பட்ட பராக்கிரமம் படைத்த அந்த பகவான் இன்றைக்கி குழந்தையா ஒன்றும் தெரியாத ஒரு சிசுவா என்னென்னலாம் நடிக்கிறான். இவனுன்னா வெண்ணெய் கிடைக்காதா? திருப்பார் கடலே அவனுக்கு சொந்தமாக. அவன் பாலும் வெண்ணெய் தர்றதுக்கு என்ன அவசியம்? திருப்பார் கடலே சொந்தமாக இருக்கிற பரம்பொருள் பகவான் அவனுக்கு பாலுக்கு வெண்ணெய்க்கு அவனுக்கு குறைச்சல். அங்கே போய் பால் வெண்ணெய் போய் திருடுறானே ஒரு வீட்லேயும். என்ன நினச்சா ஆச்சரியமாக இருக்கே. அந்த பரம்பொருளா, அந்த பரந்தாமனா இப்படி லீலை புரியிறான் அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்குது. இந்த பாகவத்தை படிச்சு பின்ன கண்ணீர் வராமல் வேறு என்னங்க வரும்? இப்படி நடிக்கிறானே, இப்படி நாடகம் போடுறானே, அற்புதங்கள்லாம் அப்படி அற்புதங்கள் பண்ணான். அப்போது அவன் போய் பயந்து பாலுக்காக அழுதானான். அதுக்காக அந்த சகடாசுரனை வஞ்சனம் பண்ணான். அந்த வண்டி குப்பைகள்லாம் நிறைய இருந்த அந்த சாமான்கள்லாம் இருந்தது. ஒரு விட்டான், பாலுக்கு அழுறான். அம்மா பால் கொடுக்காம எனக்கு கிருஷ்ணன் கவுந்துண்டான். அதாவது இப்போ தான் தவழ ஆரம்பிக்க போகிறான். அதாவது கவுந்துண்டான். நல்லகா படுத்துற குழந்தை கவுந்துச்சுன்னா ஒரு முன்னேற்றம் தானே. அதுக்காக ஒரு உற்சவமாக கொண்டாடினான் யசோதை. கொண்டாடுறதுனால வந்த கோபிகளை கவனிக்கிறதுல மும்மரமாக இருந்துட்டால் குழந்தை பாலுக்காக அழுது. எந்த திருப்பார்கடலே பகவானுக்கு சொந்தமோ அவன் பாலுக்காக அழுதானான். அந்த பாலுக்காக அழுத போது அவளுக்கு குரல், கிருஷ்ணா அழுத குரல் கேட்கல யாருக்கும். ஒரே சத்தத்தில் அமளியில் உற்சவத்தில் வந்தவங்களை கவனிக்கிறதுல மும்முரம் ஆகிட்டான். பாப்பாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பசங்களை ஒப்படைச்சிட்டு பசங்க விளையாட்டு மும்முரத்தில் இருக்குது. அந்த குழந்தை அழுதுன்னு இருக்குது, யாரும் கவனிக்கலை. கிருஷ்ணன் வண்டி கீழே படுக்க வச்சுருக்கான். அப்போ அந்த வண்டியில் ஒரு அசுரன் இருக்கான், சகடாசுரன். அந்த கிருஷ்ணனை ஏற்றி கொண்டுன்னு பார்க்குறான். ஒரு விட்டான் பகவான் அந்த வண்டியை. அதுதான் தூளாகி போச்சு அந்த வண்டி. வண்டி எப்படி கொடை சாய்ந்ததுன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இந்த பாப்பா தான் காலில் உதச்சிது. சின்ன பாப்பா இது விஞ்சி காலில் உதச்சி வண்டியை கவுந்து விடுதான். அவ்வளோ சக்தி இந்த குழந்தை கிடையாதுன்னு நினச்சாங்களாம் அஜ்ஞானிகள். ஆனால் சில பேர் சந்தேகப்பட்டாங்களாம். ஏன்னா போதனை செத்து போயிருக்கா, திருநாவர்த்தம் செத்து போயிருக்கான். அப்போ இந்த குழந்தையால் தான். ஆனால் இந்த குழந்தை மட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட ராட்சசி போதனை வந்தால், திருநாவர்த்தம் ராட்சசம் வந்தான். ஆனால் அவர் தான் கொல்லப்பட்டது, இந்த குழந்தை தான் இந்த சாதாரண குழந்தையாக இருக்காது அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த வண்டியை உதைச்சிருந்தா ஏன் வச்சுருக்காது? இதுவும் அது மாதிரி அந்த பூதனை வதம் மாதிரி திருநாவத்தை வதம் மாதிரி நடந்திருக்கலாமே. இந்த சகடாசுரனை வதம் பண்ணுறதுக்காக
இந்த வண்டியை கழுத்துட்டலாமேன்னு சந்தேகம் நிறைய பேருக்கு ஏற்படுதான். ஆனால் சில பேர் நம்பலையாம், சில பேர் சந்தேகப்பட்டாங்களாம். ஆனால் குழந்தைங்க நல்லா நாங்கள் தான் பிரத்யட்சமாக ஸ்பஷ்டமாக பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த குழந்தைங்க. இந்த பாப்பா தான் காலில் உதைச்சிது, வண்டி கொடை சாஞ்சிதுன்றாங்க. சகடாசுரனை வஞ்சனம் அது மூலம் சகடாசுரனை வதம் பண்ணார் பகவான் அப்படின்னு கதை வருது இல்லையா பாகவதத்தில். ஆனால் அவ்வளோ பெரிய விஷயங்க இதெல்லாம். அந்த கிருஷ்ணனா பாலுக்காக அழுதான். உலகத்தையே அழிக்கக்கூடியவனுக்கு அந்த வண்டியை தள்ளுறதோ, மலையே தூக்கணும் பகவான், ஓகத்தனம் பண்ணுவேன். அப்படி உலகத்தையே தன் கடுகு போல தாங்கி நிற்கிற ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனில் சாங்கி நிற்கிற பகவான், அப்படிப்பட்ட உலகங்களையெல்லாம் தன் குக்ஷியில் வயிற்றுக்குள்ளே ஒடுங்கி வச்சுட்டு ஒரு குழந்தைய ஆளில் சிசுவாக பள்ளி கொண்டு இருக்கிற பகவானுக்கு இந்த இந்த வண்டியை ஒரு சாடி அதை தூக்கி விசிறடிக்கிறதுக்கு பெரிய விஷயம். அந்த வண்டியை தூக்கி அறிது ஒரு பெரிய விஷயமா? அது ரொம்ப சுலபம் பகவானுக்கு. அதெல்லாம் இந்த வண்டிலாம் ஒரு வெயிட்டே கிடையாது. ஒரு விட்டோன்னே அந்த வண்டி போய் விழுந்துது, தூளாக போய் விழுந்து போச்சு. அப்போ எதுக்காக நான் அழுதான், பால் கொடுக்கலையே அப்படின்னு அழுதான். திருப்பாற்கடல் சொந்தமாக இருந்தாலும் தாய்ப்பால் வேணும், இந்த பக்தனுடைய பால் வேணும், அந்த அன்போடு பருகுகின்ற அந்த முளைப்பால் வேணும்னு ஆசைப்பட்டு வந்தானா பகவான். அதுக்குன்னே லீலை புரிந்தான். அதுக்குன்னே யசோதை வீட்டுக்கு தேடி வந்தான் பகவான். யசோதை தான் அவ்வளோ அன்பான உள்ளான். ஏன்னா இங்கே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம்னு சொல்லி பாட்டு போகிறாங்களே, அந்த மாடு மேய்க்கிறதுனே வந்தான் பகவான். ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க, அது தேவிக சுதர்கள் இருந்தால் அது வேணாம். மாடு மேய்ச்சி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அந்த கோத்தூளி தூசரித அந்த கோத்தூளியில் போய் நனையணுமா, அதுக்கு ஆசைப்பட்டான் பகவான். அதனால் கோபர்கள்லாம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின்னு தானும் சந்தோஷப்படுத்தி இந்த புல்லாங்குழல் ஏந்திண்டு என்ன மாதிரி லீலெல்லாம் பண்ணிச்சு. இதுதான்டா பூர்ண பிரம்ம சனாதனம்னு சொல்கிறார் பார். அஹோ பாக்கியம் நந்தகோப பிரஜௌகசாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம். பிரம்மதேவர் சொல்கிறார், பரிபூர்ண பரபிரம்மே இங்கே நாடகம் ஆடுது, ஒரு குழந்தையாக நடிக்குது இந்த கத்தையர் காலத்தை வச்சுக்கின்னு. டே ஸ்தோக கிருஷ்ணா, டே ஸ்ரீதாமா, டே பாலா, வத்சா அப்படின்னு கண்ணுக்குட்டிகளை கூப்பிட்டுன்னு பசங்களை கூப்பிட்டுன்னு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த தயிர் காவலத்தை சாப்பிடாமல் அப்படியே வச்சுட்டு பசங்களை தேடின்னு இருக்கானா, கண்ணுக்குட்டியில் தேடுறானா. இது என்ன நாட்டியம், இது என்ன நாடகம் நடத்துகிறான் அப்படின்னு பிரம்மதேவரே பார்த்து ஆச்சரியப்பட்டார். உத்தாயன்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அந்த கட்டெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன கிருஷ்ணன் இப்படி நமஸ்காரம் பண்ண வைக்கிறான், பிரம்மதேவரை விழுந்து வணங்க வைக்கிறான்னு அப்படி பண்ணிட்டார் பகவான். கண்ணுக்குட்டிகளாகவும் தானே கண்டுக்குட்டிகளாக மாறினது என்ன, தானே பசங்களாக மாறினதுன்னா அத்தனை பேர் விஸ்வரூபத்தோடு அப்படியேப்பட்ட விஷ்ணு ரூபத்தில் பிரம்மதேவருக்கு காட்டினது என்ன, எல்லாம் ஆச்சரியம். இதெல்லாம் குழந்தைகளாகவும் கண்டுகளாகவும் மாறி அவன் பிரம்மதேவருக்கு 8 கண்களோடு பார்க்குறாரு. பார்த்தா அத்தனையும் சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி அளிக்கிறது. பலராமருக்கு பார்த்தாலும் அப்படி வைகுண்ட வாசியாக பகவான் காட்சி அளிக்கின்றார். ஆச்சரியப்பட்டுப்பட்டார். பலராமருக்கு ஒரு வருஷம் போது தான் தெரியும். பிரம்மதேவர் பார்த்தா ஆச்சரியப்பட்டார். அப்படியே அவர் குழப்பத்தில் உண்டாகி பகவான்களை விழுந்து சாஷ்டாமன்னே எல்லா கிருஷ்ணனும் மறைஞ்சி காட்சியில் ஸ்தோ கிருஷ்ணா, சீதாமா, பாலா, வத்சா அப்படின்னு அந்த தயிர் காலத்தை வச்சுன்னு அந்த பசங்களையும் குழந்தைங்களையும் போய் அந்த கண்ணுக்குட்டிலையும் போய் தேடுறானா. அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடிக்கிட்டு தானே கண்டுக்கலாம் பசங்களாக மாறியிருந்தார், விஷ்ணுவாக மாறியிருந்தார். அத்தனை விஷ்ணுவும் தனக்குள்ளே ஒடிக்கிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் தனியாக ஒரு கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி ஒரு மாயாஜாலம், தனியாக ஒரு கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி அதே சந்தத்தில் கண்ணுக்குட்டியிலும் பசங்க தேடுற மாதிரி ஒரு நாடகம் நடிக்கிறானே. இதை பிரம்மதேவர் பார்த்து ஆச்சரியப்படுறார். ஒரே சமயத்தில் கண்ணுக்குள்ள பசங்களாக இருந்தது என்ன, அப்புறம் விஷ்ணுக்குள்ளாக மாறினது என்ன, அப்புறமா எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடிக்கிட்டு தானே எஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான். உலக பிரளயத்துலேயும் சிருஷ்டிக்கு முன்னாடியும் சிருஷ்டிக்கும் போதும் அது சிருஷ்டிக்கு பிரளயத்தும் போதும் பிரளயத்தை முடிஞ்ச பிறகும் எஞ்சி இருக்கிறது நான் ஒருத்தந்தான். அகம் ஏவாசம் ஏவாக்கரை அப்படின்னு நான் மட்டும்தான் இருந்தேன் ஆளியில் பள்ளி கொண்டு. என்னை தவிர அந்நிய வஸ்து உலகத்தில் கிடையாது அப்படின்றது காமிச்சான் இல்லையா பகவான். அப்படி தான் பிரம்மதேவர் காண்பிக்கிறார்.
இந்த மாதிரி எத்தனையோ பிரம்மாண்டங்களை நான் படைச்சிருக்கேன், என் உடம்புல இருக்குது அப்படின்னு பல விஷ்ணுக்களை காண்பிச்சார். ஒவ்வொரு விஷ்ணு ஒரு பிரம்மாண்டம். அதில் பல பிரம்மாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பிரம்மாண்டங்கள்லையும் 14 உலகங்கள் ஒரு பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா? அந்த 14 உலகத்தையும் பார்த்தா ஒரு பிரம்மாண்டம். அந்த இதுபோல் கோடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்கிறேன் இல்லையா கிருஷ்ணனை? அப்படி சகல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு நாயகன் கிருஷ்ணன். அப்போது அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு சத்தியலோகத்தில் ஒரு பிரம்மா தான். இது போல் எத்தனையோ 14 உலகங்கள் இருக்குது பிரம்மாண்டங்கள். அதில் எத்தனை பிரம்மாக்கள் இருக்காங்க. அதில் இவருக்கு 4 தலை பிரம்மா. இப்போ நாம் இருக்கிற பிரம்மா, நாம் இருக்கிற லோகத்தில், இந்த 14 உலகத்தில் நம்ம பூலோகத்தில் இருக்கோம். இந்த பூலோகத்துக்கு மேலே இருக்கிற சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு 4 தலை. ஆனால் மற்ற பிரம்மாண்டங்களில் பிரம்மாக்கள்லாம் 100 தலை, 1000 தலை, 10 தலை, 20 தலை, அது மாதிரி தலைலாம் இருக்கான். இதெல்லாம் பிரம்மதேவருக்கு பகவான் காண்பிச்சிருக்கார். ஆச்சரியப்பட்டு போயிட்டார். நாம் ஒரு ஆள் தான் பிரம்மா நினச்சோம். கிடையாது. உன்ன மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களில் பிரம்மாக்கள் கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க. அவ்வளவையும் கட்டி ஆள்றவன் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னும் போது நம்மளுக்கே பிரமிக்க செய்யுது. அந்த பகவானாய் இந்த யசோதைக்கு முன்னாடி இப்படி கட்டுப்பட்டு இருக்கிறான். அந்த பகவானாக இப்படி கட்டுப்பட்டு உதப்பட்டு இருக்கான். அப்படியே உரலில் கட்டுப்பட்டு இருக்கான். ஆச்சரியமாக இருக்கே. அந்த பகவானாக பாலுக்காக ஏங்கினான். வண்டி கீழே படுத்துன்னு நினச்சே பார்க்க முடியல. அப்படியேப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவா அப்படின்னும் போது யாருக்கு தான் கண்ணில் கண்ணீர் வராது சொல்லும் பார்க்கலாம். என்னமா லீலை பண்ணுறான் இவன், என்ன மாதிரி ஏமாத்துறான் பாரு இவன். ஒன்றும் தெரியாத ஒரு சிசு மாதிரி பாலுக்காக அழுதானா இவன். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணான்னு பாடுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட திருப்பார்கடல் நாயகன் அவன் பாலுக்காக அழுதான்னும் போது நான் என்ன சொன்னதே திருத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது நினச்சி ஆச்சரியப்படுறேன். அந்த ஆச்சரியத்தில் மூழ்கன வெளியே வர முடியலைங்க. அப்படி இருக்கு கிருஷ்ணனுடைய லீலைகள், அவனுடைய குணங்கள். இந்த குணத்தில் மனசை பறிகொடுத்த சுகாச்சாருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பக்குவம் அடையாத நமக்கே எப்படி இருக்குன்னா, பிரம்மனிஷ்டராகிய பூர்ண பக்குவம் பெற்ற அவருக்கு எந்த அனுபவம் சித்திச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எந்த நிலையில் அதை யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட சுகாச்சாரியர் அப்படி அப்படி தன்மயமாகி இந்த கதைகளை சொன்னாராம் பாகவதத்தை. என்னன்னா, இது யாருக்கு இது பெரிய உதவி பண்ணுன்னா, இது யார் பெருசாக மதிக்கிறாங்களோ, மலையாக நினைக்கிறாங்களோ இந்த பாகவதத்தை, அவங்களுக்கு பேருதவி பண்ணும் பாகவதம். எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்துரும். பிரம்ம சௌக்கியத்தையே கொடுத்துரும். பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அதே அனந்தமான பிரம்ம சௌக்கியத்தை கொடுத்துரும் பாகவதம். ஆனால் இது அலட்சியப்படுத்துறவங்கள அது ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு அப்படியே புஸ்தகமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சிரசு மேலே வச்சு கொண்டாடுற மகாத்மாக்களுக்கு பதமாக படித்து அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்தில் போயிடுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அனுபவம் தானே, கிருஷ்ண அனுபவம். கிருஷ்ணன் எப்படி அந்த முன் அவதாரத்தில் எப்படி இருந்தால் இந்த அவதாரத்தில் எப்படி இருக்கான் பாருன்னு நினைக்கும் போது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் அனுபவ கிரந்தம் இந்த பாகவதம். அப்படி படித்து அனுபவிக்கிறவங்களுக்கு பாகவதம் பெரிய ஒரு சொத்தாக தெரியும், ஒரு வைஷ்ணவ தனமாக தெரியும், ஒரு பெரிய பொக்கிஷமாக தெரியும், புதையலாக தெரியும். இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், அவருக்கு எங்கே வேணாலும் வாழ்ந்துடுவாங்க. உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் வாழ்ந்துடுவாங்க. ஒரு தண்ணி குடிச்சிட்டு கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்டு உலகத்தெல்லாம் மறந்துட்டு எல்லா பிரச்சனைகளை மறந்துட்டு, ஏன்னா அதை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. கிருஷ்ணலீலைகளை ஸ்மரிக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஒரு கிருஷ்ணலீலைகளை பற்றி இப்போ பேசுகிறோம். அப்படியேப்பட்ட திருப்பார்களுக்கு அதிபதியான அந்த பகவான் பால்காய் அதுலேருந்தே வெளியே வர முடியல. அப்படி அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அப்படியே பிரமிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னு அந்த பிரம்மதேவரை மோகம் அடைஞ்சாருன்னொடனே ஆச்சரியப்பட வேண்டார் இருக்குது. அந்த பகவானே கண்ணுக்குட்டி பசங்களானோடனே ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் கூட மாற முடியுமா ஒரு பகவான்னா? சத்தியம் நம்புகிறோம் நம்ம, அதனால் ஆச்சரியமாக இருக்குது. இதை நம்பாதவங்களுக்கு அது ஒரு கட்டுக்காது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி பக்தி வராது. ஆனால் நம்புகிறவங்களுக்கு இந்த ஆச்சரியத்துலேருந்து மீண்டு வர முடியல. அப்படி பக்தியில் தலைக்கிறாங்க பாகவதர்கள். அப்படிப்பட்ட இந்த பாகவதம், கிருஷ்ண லீலைகள் நிறைஞ்ச இந்த பாகவதத்தில் மனசை பறிகொடுத்துட்டவன் எடுக்க முடியுமா? ஒவ்வொரு லீலைக்குள்ளே புகுந்துட்டு வெளியே வர முடியுமா? அவனால் அவ்வளோ சாமர்த்தியம் உண்டா?
பாகவதர்களால் முடியாது. சாதாரண மனுஷனா படிச்சுன்னு போயிடுவானே தவிர பாகவதர்கள் படித்தாங்கன்னா இந்த புரியாத விஷயத்தை விட்டுருவாங்க. ஆனால் இது மாதிரி புரியுற விஷயம், இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை திருப்பி திருப்பி படிப்பாங்க. ஏன்பா இன்னும் நிறைய கதை இருக்குப்பா, இந்த ஒரு கதை தானே இருக்குது, சகடாசுர பஞ்சனம் மட்டும்தானே இருக்குது, இன்னும் நிறைய கதை இருக்குப்பா அப்படின்னு. அந்த சகடாசுர பஞ்சனத்துலேயே பகவான் பாலுக்காக அழுதானே, அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருப்பி திருப்பி படிக்கணும் போல தான். அந்த ஒரு சரித்திரத்தையே குசல பாக்கியனா குசல பாக்கியன்னு திருப்பி படிப்பாங்க. கோவத்தனும் தரணும் கோவத்தனும் தரணுமே திருப்பி படிப்பாங்க. 5 அத்தியாயம் கோவிந்த பட்டாபிஷேகம். அந்த கோவத்தனும் தரணும்னா அந்த 5 அத்தியாயமே திருப்பி படிக்கணும் போல தோணும். ஏன்னா அதில் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. அதில் மக்னம் ஆகிட்டாங்கன்னா அப்போ அடுத்த கதைக்கு போக முடியாது அவங்களால. பாகவதம் பெரிய கடல், எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது. அதில் ஒரு கதை அனுபவிச்சுட்டு அது இந்த அம்பரீஷ சரித்திரம் மட்டும் எத்தனை பேர் தொடர்ந்து படிச்சுருக்காங்க. அஜாமலை பாக்கியம் மட்டும் போதும்னு எத்தனை பேர் படிச்சுருக்காங்க தெரியுமா? ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது படிக்க. அப்போ ஆழ்ந்த கருத்துக்கள், பக்தி உண்டாக்கக்கூடிய அனுபவத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு பாகவதத்தில். அப்படி அதுதான் அந்த ஸ்லோகமாக படித்து அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அப்போ அந்த பாகவதம் ஒன்று இருந்துச்சுன்னா அவன் உலக விஷயம் இங்கே சண்டை போட்டான், அங்கே சண்டை போட்டான், மனைவி அனுகூலம் இல்லை, கணவன் அனுகூலம் இல்லை, பிள்ளைகள் அனுகூலம் இல்லை, அது சரியில்லை இது சரியில்லை, நாளைக்கு பண கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறது, வேலை உத்தியோகம் சரியில்லை, இப்போ சம்பளம் வந்த பத்தலை, குடும்ப செலவுக்கு பத்தலை சம்பளம், அது இதை பற்றி யோசிப்பான் இவெல்லாம். அப்படி யோசிச்சேன்னா அவன் அற்பன்னு அர்த்தம். அல்பமாக அவன் நம்மளுக்கு எந்த இந்த குடும்ப விஷயங்களாகி இந்த பிரச்சனைகள் இந்த அல்பமான புத்தி நமக்கு ஏன் வந்தது அப்படின்னு அதை வெறுப்பான் ஒரு பாகவதை. எப்படிப்பட்ட உயர்ந்த பராகாஷ்டையில் அருமையான கிருஷ்ண பக்தியில் தலைச்சு நிறந்தேன். அந்த சகடாசுர பஞ்சனத்தில் அப்படி ஆச்சரியப்பட்டு மறந்து அப்படிப்பட்ட பகவானே இப்படி லீலை புரிகிறான். அந்த பயபாவனையா ஸ்திதஸ்ய ஆஹா, அந்த குந்தேஸ்வரர் ஒரு ஸ்லோகத்தில் மக்னம் ஆகிட்டான்னா அதுக்கப்புறமா அடுத்த ஸ்லோகத்துக்கு அவனால் போக முடியாது. அப்படி பக்தியில் தலைச்சவனுக்கு இந்த அல்ப விஷயத்தை போய் உப்பு புளி மிளகாவை பற்றி அவன் கவலைப்படுவான். அவன் அந்த சாப்பாடை பற்றி கவலைப்படுவான். அவன் அதை பற்றி கவலைப்படவே மாட்டான். அதெல்லாம் கேகாத்ம விஸ்மிருதி, உடம்பை பற்றியோ வீட்டை பற்றியோ நினைக்கவே மாட்டான். அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சவனுக்கு எவ்வளோ உயர்ந்த இடத்துல நான் இருக்கிறேன், அல்பமாக இந்த சாப்பாடு இல்லை, அது இல்லை, வாடகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இது கட்டணும், இந்த அல்ப விஷயங்கள் ஐயச்சே எப்படா நான் கலியில் வந்தேன், இந்த கலி தோஷத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு வருத்தப்படுவானோ. இந்த கலி தோஷத்துக்கு உட்பட்டுட்டேனே, அல்ப விஷயங்களை பற்றி சிந்திக்கிறேனே. அப்படி குசலர்லாம் அப்படி பாகவதம் துவாரகாதேசனுடைய நண்பன் நான் அப்படி சொல்லி அனுபவிப்பாரான். கிருஷ்ணன் பண்ண லீலைகளை சொல்லி அப்படி ஆனந்தமாக பொழுதுபோகலாம், புஷ்டியாக இருப்பாங்களாம், சந்தோஷம், மனசில் தெம்பு இருக்கும். அதனால் பசியை மறந்துருந்தாங்களாம். அது குசலுடைய மனைவி, குசலுடைய பசங்களாம் அப்படி கிருஷ்ண கதையில் ரமிச்சிருந்தாங்களாம். அதை விட பெரிய புஷ்டி வேறு என்ன பண்ணும்? அதான் பரிசுத்து சொல்கிறான், பசிதாகம் என்னை வாட்டி எடுக்கலை. 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தா பசிதாகத்தினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால் ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேன், அன்றைக்கி பசிதாகத்தை அடக்க முடியலை, இன்றைக்கி நான் பசிதாகமே எடுக்க மாட்டேன்றான். ஏன்னா அச்சுத பீஷம், அச்சுத பாயாசம், அச்சுத அமிர்தத்தை நான் பருகிறேனே, உங்கள் வாக்குலேருந்து வரக்கூடியது அந்த அமிர்தத்தை நான் காது வழியாக பருகிறேனே, அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன். என் வயிறு நிரம்பி போச்சு, மனசு நிரம்பி போச்சு, என் ஆனந்தம் மனசு நிரம்பி போச்சு, என் ஆத்மாவே பரிபூர்ணமாக ஆத்ம திருப்தி அடைஞ்சிட்டேன் நான். அந்த திருப்தியில் தலைச்சவனுக்கு இந்த தேக பசியாக எடுக்கும், இந்த பிராண பசியாக எடுக்கும், நடக்கவே நடக்காது, எடுக்காது அப்படின்னு பரிசுத்து சொல்கிறான். நமே அசபகா பராயந்தி, அதாவது தண்ணி கூட குடிக்காமல் கதை கேட்குறேன் நான், அந்த தண்ணி தான் எடுக்க மாட்டேன்றதே நினைப்பேன். ஏன்னா பெரிய பாயசம் அமிர்தத்தை பருகி இருக்கிறேன் நான். அந்த சந்தோஷத்தில் தலைச்சிருக்கிற எனக்கு இந்த அல்பமான இந்த பசிதாகம் என்னென்னா பாதிச்சிடும் அப்படின்றாரு பரிசுத்த மகாராஜா. அப்படி கதை கேட்டாராம், அப்படி அவ்வளோ ஆனந்தமாக அனுபவித்து அந்த பாகவதத்தை கேட்டாராம் சுகாச்சார வாக்கில். அதுதாங்க சாநித்தியம். அவர்கள் இந்த அல்ப விஷயத்தை பற்றி, இந்த உயிரை பற்றியே கவலைப்பட மாட்டார் பரிசுத்து. அப்படி இருக்கும்போது இராவதியை பற்றி, ஜனமேச்சு அது பிள்ளைகளை பற்றியோ, தன்னுடைய பிள்ளைகளை பற்றியோ, நாடு என்னாச்சோ, பசங்க நாங்களோ, மனைவி நான் கேட்க போகிறார் அவர் பரிசுத்து. அதை பற்றி திரும்பியே பார்க்கல. கிருஷ்ண கதையை அதை விஸ்தாரமாக சொல்லணும். அப்படி தான் சொல்கிறார், உன் மனசு நல்லா ஒருமுகப்பட்டு இருக்கிறது, ராஜரிஷி சத்தமா அப்படின்னு சொல்கிறார். ராஜாவாக இல்லை, ராஜரிஷி ஆகிட்ட, ராஜரிஷியாக மட்டும் ராஜரிஷிக்குள்ள சிறந்தவனாக பிரகாசிக்கிறாய் பரிசுத்தே,
என்று அப்படிப்பட்ட மனசு இப்போ கிருஷ்ண பக்தியில் திருடமாக இருக்கிறது. பற்றுதல், பாசம், வீடு, நாடு, மாடு, மனைவி, மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ இப்போ அந்தளவுக்கு பக்தியில் தலைச்சிருக்கிற நீ. உன் மனசு ஏன்னா மகான்களுக்கு தெரியாதா? அதுவும் சுகாச்சாருக்கு தெரியாதா? முக்காலம் அறிந்த சுகாச்சாருக்கு தெரியாதா அவர் மனோபாவம் எப்படி இருக்குன்னு? அந்த மனோபாவத்தில் இருக்காராம் அவர். இப்போ தான் 10ஆம் ஸ்கந்தம் கிருஷ்ணலீலை கேட்கறதுக்கான பக்குவம் கிடைச்சிருக்கான் அவருக்கு. அதனால் ராஜரிஷி சத்தமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த 10ஆம் ஸ்கந்தத்துக்கு நிலைக்கு உயர்த்துக்காக தான் தசமசிய விசுத்தியர்த்தம் பியூரிஃபை தான் 9 ஸ்கந்தங்களும். அந்த 9 ஸ்கந்தங்களில் அதுலேயே மக்னமாயிட்டார். 9 ஸ்கந்தங்களே ஒரு மனசு கிருஷ்ண பக்தியில் ஒருமைப்பட்டு இருக்கு. ஆனால் 10ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தா விஸ்தாரமாக சொல்ல அப்படின்னு தண்ணி கூட குடிக்காமல் கேட்குறாங்கன்னா அந்த பசிதாகம் பாதிக்கலைன்னா அந்த உற்சாகத்தை பார்த்தே தெரியுது பசிதாகத்தில் பாதிக்கப்படலைன்னு பரிசுத்து சுகாச்சாரியர் பார்க்குறாரு. அதனால் சந்தோஷமாக விஸ்தாரத்தினால 90 அத்தியாயங்கள் மற்ற அவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரம் தான் 90 அத்தியாயங்கள் விஸ்தாரமாக சொல்கிறார் கிருஷ்ண கதைகள். ஏன்னா பரிசுத்து கேட்டுட்டான் விஸ்தாரமாக. அப்படி கேட்குறான் நான் கதையை, அப்படி கேட்குறான். ஒரு அப்படி நதியாக பிரவாகமாக ஓடுகின்ற அந்த கங்கையில் ஒரு மொங்கு 2 கையை சேர்த்து அப்படி அள்ளி குடிக்கலாம் இல்லை? குடிக்கலையா? தண்ணி கூட குடிக்கலையா? கங்காச்ச தேவி திருத சித்தம் ஈசே, அந்த கங்கை தேவியை அறியட்டும் நான் திருடமான சித்தம் ஈஸ்வரனத்தில் திடமான சித்தம் உடையவன் என்று அறியட்டும். கங்காச்ச தேவி திருத சித்தம் ஈசே அப்படின்ட்டு பரிசுத்து சொல்கிறார். அப்படியேப்பட்ட அவ்வளோ பக்தியில் தலைச்சிருக்கிறாராம். பாகவத கங்கை இருக்கும்போது அந்த சாதாரண கங்கை எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாகவத கங்கையில் முழுகிறாராம். மனசை தாளாட்டினோன்னா, மனசை குளிப்பாட்டினோன்னா மனசை பரிசுத்தம் ஆகும். உடம்பை குளிப்பாட்டி நம்ம உடம்புல அழுக்க போய்க்கிறோம். மனசில் அழுக்க எப்படி போக முடியும்? பாகவதத்தில் நினைஞ்சாதான் அந்த மனசில் இருக்கிற கல்மஷங்களாம் சகல கல்மஷம் நாசனம்ச்சு. அந்த மனசில் அழுக்கு போகுமா பாகவதத்தில் நினைக்கும் போது தான். அதனால்தான் விஷய விதூஷிதாசையும் புனந்திதே விஷய விதூஷிதாசையும். அப்படிப்பட்ட உலக விஷயங்களால் கெடுக்கப்பட்ட ஹிருதயமானது புனந்திதே புனிதமாக்கப்படுமா. அப்படிப்பட்ட மனசு பரிசுத்தமாகிடுமா. எதனால? கிருஷ்ண லீலைகள், ஹரிச்சரியா அணுவர்ணனம். அந்த ஹரினுடைய லீலைகளை அணுவாக வர்ணிக்கணுமா. அது அனுவாதம் பண்ணி யாரும் கொடுத்தாங்கன்னா அப்படி கேட்டு அனுபவிச்சாங்கன்னா பாகவதத்தில் நித்தியம் பாகவத சேவையா. அப்போ நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நமக்குள்ள அமங்கல வாசனைகள்லாம் நஷ்டமாயிடுமா நித்தியமாக பாகவத சேவிக்கிறதுனால. அப்போ சுண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்தியந்தஸ்து ஹி அபத்ராணி விதுனோதி சொன்னா. அந்த அமங்கலமெல்லாம் வாசனையெல்லாம் தொடர்ச்சித்துறான கிருஷ்ண ஹிருதயத்தில் கதை வழியாக கிருஷ்ணனே உள்ளே பூந்துடுறான ஹிருதயத்தில். அப்போ ஹிருதயத்துக்கு பூந்து என்னடா பண்ணுறானா மனசில் அழுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அழுக்கு கெட்ட வாசனைகளை தொடச்சித்துறான பகவான். விதுனோதி சுகிருத் சதாம் அபத்ராணி, அந்த அமங்கலமான வாசனைகளை விதுனோடி தொடச்சித்துறான பகவான். நாளைக்கு வரக்கூடிய ஆபத்தில் நம்மளை தடுத்துட்டு ஹிருதயத்தில் உட்காந்துருக்கான பகவான். எல்லாம் பாகவதம் தானே சொல்கிறது. இப்போ நான் பாகவத்தை பற்றி தானே பேசுகிறேன். எவ்வளோ பிரமாணங்கள் இருக்குது. நம்ம மனசை பரிசுத்தமாக்கிட்டோம். சகல கல்மஷ நாசனம், இதுபோல் விதுனோதி சோறு சதாம் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, எத்தனை பிரமாணங்கள் இருக்குது. பாகவதத்தினால மனசை பரிசுத்தம். அதான் சொல்கிறேனே, இந்த பாகவதம் ஸ்ரீமத் பாகவத இதோட மனசுத்தின வித்தியதே. இந்த பாகவத்தை விட மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு பாகவத மகாத்மியத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, பாகவத்துலையும் சொல்லியிருக்கு அடிக்கடி. அப்போ மனசை சுத்தமாக்கிடுது இந்த பாகவதம். அப்போ ரஜகுணம் தமோகுணங்களால் தாக்கப்படாது. ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயச்சையே சேதையதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்திய பிரசித்தி. சாத்விகமான பக்தியில் நிலைத்து நின்றவனாகிய அந்த கிருஷ்ண பக்தனுக்கு இந்த ரஜோகுணம் தமோகுணத்தாலும் உண்டாகக்கூடிய காமக்ரோதங்களால் பாதிக்கப்பட மாட்டான். மனசை கூட தொடாதது. அப்படி பரிசுத்தமாயிடும் அவனுடைய ஹிருதயம். அமலாசைய மனசு சுத்தமாயிடும் இந்த பாகவதத்தினால, கிருஷ்ண லீலைகளால். மனசு பரிசுத்தமாக அடையாளம்னா வீட்டை பற்றி நினைக்கலையே, குடும்ப விவகாரங்களை பற்றி பிரச்சனைகள் பற்றி நினைக்கலையே, அந்த நினைவே வரலையே. கிருஷ்ண கதையில் மக்னமாயிட்ட உடனே இப்போ கிருஷ்ண கதையில் தான் இப்போ நினைஞ்சுன்னு இருக்கீங்க நீங்கள் கேட்டுன்னு இருக்கும்போது. அப்போ நான் மனசு பரிசுத்தமாக அந்த கதை அடையாளம். கிருஷ்ணத்தில் யாருடைய மனசு பரிசுத்தமாக இருந்தால் கிருஷ்ணனை யார் ஹிருதயத்தில் வைக்கிறாங்களோ அவங்க மனசு தான் பரிசுத்தமாக இருக்குன்னு அர்த்தமா. நீ உலக விஷயங்களை வச்சு நான் மனசு பரிசுத்தம்னு சொன்னால் போய் உலக குப்பைகள்லாம் உள்ளே வந்திருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் அடித்து தள்ளிடுமா இந்த கிருஷ்ண பக்தியானது. அப்படி பண்ணிவிடும்.
கிருஷ்ணனே ஃபுல் இடத்த பிடிச்சிப்பான் நம்ம ஹிருதயத்தில், அவனே டேரா போட்டுருவான். எழுந்து போன்னு சொன்னாலும் போக மாட்டான். தக்ஷணாத் அந்த க்ஷணத்துலேருந்து கிருஷ்ணன் சத்தியஹருத்தி அவருத்தியதே, சீக்கிரமாக ஹிருதயத்தில் வந்துட்டான், ஆனால் சீக்கிரம் போக மாட்டான். சத்தியஹருத்தி அவருத்தியதே அത്ര கிருதிபிகி சுஷ்ரூஷிபிஸ் தக்ஷணாத், எப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ பாகவதம் அந்த க்ஷணத்துலேருந்து அந்த ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகாமல் இருக்கிறான். நாபைஷி ஹிருதயாம் ஸ்வபும்சாம், தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்தை விட்டு பகவான் விலகிறதே கிடையாதான். அப்படி அந்த ஹிருதயத்தில் கொள்ளை கொண்டுறான். பிரவிசதி ஹிருதி தேசம் பக்தி சூத்ரோபணத்தா, ஹிருதயத்தில் பிரவேசிச்சுட்டானா பிரவிசதி ஹிருதி தேசம், தேசம்னா அந்த பக்தருடைய ஹிருதயத்துக்குள்ளே நான் புகுந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் விலகிறது இல்லை. ஏன்னா பக்தி சூத்ரோபணத்தை, பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு நான் விலகிறதே இல்லை அந்த பக்தன் ஹிருதயத்தை விட்டு அப்படின்னு சொல்கிறான் பகவான். டக்குன்னு நெஞ்சாட்சி சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகலை, அப்படியே தொண்டையில் அப்படியே வெட்டுன்னு வந்துச்சு. அப்படி பகவான் என்ன பண்ணுறான், அந்த ஹிருதயத்தை விட்டு விலக மாட்டானா, பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு அங்கேயே டேரா போட்டுறானா அந்த பக்தன் ஹிருதயத்தில். அப்படி பண்ணிடுமா அந்த பாகவதம். இதை ரசிக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்சால் அனுபவிக்க தெரிஞ்சால் அனுபவி, இல்லை உனக்கு பொழுதுபோக்கத்துக்கு வேறு வெறுப்படிக்குது, பொழுதுபோக்கணும், அரைதிகி வித்ருஷ்ணா வெறுப்படிக்குது, சோம்பல் போகணும், நம்மளுக்கு எதனா ஒரு ருச்சிகரமாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வரணும், ருச்சிகரமாக பொழுதுபோக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு எதையோ தேடி ஓடுறாங்கல்ல. அதான் சொல்கிறேன்னு, விஷயம் தெரியாததுனால, அறியாமல் இருக்கிறதுனால. இந்த பாகவதம் வச்சுட்டு கையில் எண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிற கதை, பரம பிரயோஜனமாகிய பாகவதத்தில் காலம் கழிக்கிறவங்க தான் வாழ்க்கையை பொழுத நல்ல பொழுதாக கழிக்கிறவர்கள். அதான் காலக்ஷேமமாக, காலக்ஷேமம் அந்த பொழுதை சரியாக கழிப்பவர்கள். அதான் சொல்கிறாரு, க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம் பாகவத கதாசத்தம். பாகவத கதையை பருகின்னு ஒரு அரக்ஷணம் கூட க்ஷேமமாக பொழுது போகணுமா. ஒவ்வொரு அரக்ஷணமும் க்ஷேமமாக பொழுது போகிற யாருன்னா பாகவத கதையை கேட்குறவங்க தான். அவங்கள தான் சூரியன் உதயமாகும் அஸ்தமாகும் போது அவன் ஆயுசை மட்டும் அபகரிக்காமல் இருக்கிறானா சூரிய பகவான். காலம் கூட அவனை தொடாதான். எப்போ பாகவதம் கேட்குறியோ, இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்கணும், இந்த 2 மணி நேரம் ஆயில் கணக்கில் சேராதான். இது எக்ஸ்ட்ரா போனஸாக நம்ம ஆயிலை கூட்டிக்க செய்யுமா. அப்படியேப்பட்ட பாகவதம் இது. கேட்க ஆனந்தமாக இருக்கும். சரி, அதனால் மணி ஆயிடுச்சா? மணி ஆகலை. அதனால் பாகவதம் படித்து அந்த ஒரு கிருஷ்ண லீலைகளையோ மனசை பறி கொடுத்துட்டோம்னா அப்போ வெளி விஷயங்களை பிடிக்காது. நீங்கள் மனசு அவ்வளோ பரிசுத்தமாகிடும். அப்புறம் நீங்கள் ஃபோனு இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆசைகள்லாம் உங்களை போட்டு வாட்டி எடுத்ததோ எல்லாம் முக்கியமாக தோணுச்சோ அதெல்லாம் இப்போ முக்கியமற்றதாக தோன்றும். மனைவி அழகாக இருக்கா, முக்கியமானதாக தோணும். குழந்தைகளுடைய மழலை சொல்லு கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், அதெல்லாம் முக்கியமாக தோணும். எது வரைக்கும்னா இந்த கிருஷ்ண பக்தியை பாகவதத்தை சுவைக்காத வரைக்கும் குடும்ப இல்லறப்பற்று சுகமாக இருக்கும். நாக்கு ருச்சியாக சாப்பாடெல்லாம் ருச்சியாக சாப்பிடணும்னு தோணும். பல டிஷ்ஷெலாம் செய்து சாப்பிடுவோம். அதெல்லாம் எது வரைக்கும் இதெல்லாம் சுவையுடையதாக இருக்கணும். சாப்பாட்டில் ருச்சி, பெண் ஆசை இருக்குது, மண் ஆசை இருக்குது, பொன்னாசை இருக்குது, அப்புறம் குழந்தைகள் இடத்துல மழை சொல்ல ஆசை இருக்குது, அப்புறம் குடும்பம், காரு, பங்களா எல்லாத்துலேயும் ஆசை இருக்குதுன்னா இந்த ஆசைகள் பலவிதமான விஷயங்களில் மனசில் பட்டுதல் ஈடுபடுதான். அத்தனை பட்டுதல் என்னால் விட முடியலையேன்னு நினைக்கிறதில்ல. உனக்கு கிருஷ்ண பக்தியில் நீ தலைச்சிட்டு இதில் ஆசை உண்டாச்சுன்னா மற்றதெல்லாம் உனக்கு பிடிக்காது. காரில் போகிறதோ, ஏசியில் படுக்கிறதோ, இல்லை இல்லை மனைவி சௌக்கியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லாட்டி பிள்ளைகளுடைய மழை சொல்ல அனுபவிக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை மற்ற விஷயங்களோ லோக விஷயங்கள் எதுலேயுமே பார்த்தா இந்த சமயத்தில் பாகவதம் படிக்கலாமா அப்படின்னு தோணுமே தவிர இந்த விஷயம் உலக சௌக்கியங்களை அனுபவிக்கலாமான்னு அப்படின்னு தோணவே தோணாதான். அதெல்லாம் அருவருப்பாக தோணுமா. சரி, இதில் சுகம் இருக்குது, அதில் சுகம் இருக்குது, இதில் சுகம் இருக்குது, அதில் சுகம்னு இப்படி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல்ட்டு இவைகளில் சுகமே கிடையாது. ஒன்று போனால் இது சுகமாக இருக்குது, அது சுகமாக இருக்குது, இப்படி ஏமாற்றி நம்மளை மனசை மயக்க நம்மளை ஜடமாக்கிடுச்சு. நம்மளை ஒரு பணம் மாதிரி ஜடமாக்கிடுச்சு. இந்த ஃபோனே பார்த்துன்னு தூங்கின்னு அப்படியே படுத்துக்கினே ஃபோனை பார்த்துன்னு ஃபோன் நோண்டி அப்படியே நம்மளை ஜடமாக்கிது பாருங்கள். நம்மளை அப்படியே ஒரு ஜடமாக அப்படியே அதில் அப்படியே அடிக்ட் ஆகிடுறோம் பாருங்கள்.
அப்படி அதுக்கு அடிமையாகிடும் பாருங்கள், அந்த ஃபோனுக்கு, அந்த லேப்டாப்புக்கு, அந்த டிவிக்கு. அப்படியே ஜடமாக இருப்பாங்க. அப்படியே அந்த டிவி பார்த்து, சீரியல் பார்த்துட்டு ஆள் தான் உங்களை ஜடமாகிக்கணும். உங்களுக்கு எந்த இயக்கமும் இல்லாமல் பண்ணிவிடும் உங்களை. அப்படிப்பட்ட ஒரு ஜடமான ஒரு வாழ்க்கையை தள்ளி போட்டு ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை. நான் கிருஷ்ண பக்தியை பற்றி பேசும்போது, பாகவதம் படிக்கும்போது அப்படி இப்படி படித்து அந்த பாகவத புஸ்தகங்களை புரட்டி அந்த ஸ்லோகங்களை அனுபவிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கப்பா, இதுதான் உன்னை சைதன்யம் உள்ளவனாக, உன்னை இயக்கம் உள்ளவனாக உன்னை மாற்றக்கூடியது. மற்றதெல்லாம் ஜடமாக உன்னை வைக்கக்கூடியது. உன்னை ஒரு ஜடமாக்கி வச்சிடும். அறியாமையில் உள்ள ஜடமாக ஒரு மரம் மாதிரி உன்னை அப்படியே அசைவற்றவனாக அப்படி அஜ்ஞானத்தில் தள்ளிடும். வந்தால் பயமாக கோபம் வரும், இல்லைன்னா அப்படியே ஜடமாக செயலற்றவனாக போயிடுவேன். ஆனால் பாகவதம் உன்னை சுறுசுறுப்பு உள்ளவனாக மாற்றும், உன்னை உற்சாகம் உடையவனாக மாற்றும், அதே சொந்த சைதன்யம் உள்ளவனாக மாற்றும். பாகவதம் உனக்கு உயிரோட்டத்தை உண்டாகும். சுறுசுறுப்பாக இருப்பேன், தெம்பாக இருப்பேன். பாகவதம் படிக்கும்போது கிருஷ்ணனுடைய பலம் நம்மளுக்கு அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கும். வைகுண்டவாசினுடைய பலத்தினால நம்ம ஆனந்தமாக இருப்போம், குதூகலமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம், கிருஷ்ண பக்தியில் தலைச்சு நிற்போம். அந்த சௌக்கியம் வேணுமா வேணும்னா இன்றைக்கி பாகவதம் படி, உட்காந்து பதமாக படி. அவ்வளோ சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கு. அதை நினச்சி விசாரணை பரான ஒரு வழியை சொல்லியிருக்காங்க பாகவத மகாத்மியத்தில். அப்போ அதை படிச்சுட்டு அப்போ விசாரணை பண்ணி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இல்லை புரிஞ்சிருக்கான் பகவான், என்ன அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கான், நினச்சி பார்க்கவே முடியல. இப்படிலாம் கூட பகவானால் பண்ண முடியுமா? பண்ணியிருக்கானே. தேர்தட்டில் இருக்கிறான் அர்ஜுன இது பலராமர் கிருஷ்ணரும். அக்குரர் இறங்கி போய் யமுனையில் ஸ்நானம் பண்ணுறார். உள்ளே பார்த்தா அதே பலராம கிருஷ்ணன் தெரியுறான். திடீர்னு எழுந்து பார்த்தா அந்த தண்ணியிலேருந்து மூழ்கி இருந்த தண்ணியிலேருந்து மூழ்கி எழுந்து பார்த்தா அந்த கரையில் பார்த்தா ரதத்தில் கிருஷ்ணனும் பலராமரும் இருக்கிறாங்க. தண்ணியில் மூழ்கி பார்த்தா கிருஷ்ணன் பலராமரும் தெரியுறாங்க. 10 நிமிஷம் மறுபடியும் வெளியே எழுந்து பார்த்தா அதே கரையில் பார்த்தா கிருஷ்ணன் பலராமன் தெரியுறாங்க. மறுபடியும் மூழ்கி பார்த்தா ஆதிசேஷ சயனத்தில் பகவான் அமர்ந்த கோலத்தில் பகவான் காட்சியளிக்கிறார். நடுநடுங்கி போயிட்டார் அக்குரர். அப்போ எதனா அதிசயத்தை பார்த்தீங்களா, அப்படி பிரம்மபுச்ச மாதிரி இருக்கீங்களா, கிருஷ்ணன் பின்னாடி கேட்க போகிறான். அந்தளவுக்கு பிரமிச்சு போயிட்டார். ஆதிசேஷ சயனத்தில் நம்மளுக்கு போய் இப்படி ஒரு காட்சியா அப்படின்னு யமுனை ஜலத்துக்குள்ளே. அப்போது கந்தர ஸ்திரீகள்லாம் விஷ்ணு பாசத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதும், அப்போ அஷ்டமகிஷிகளும் ஸ்தோத்திரம் பண்ணுறதும், அப்படியேப்பட்ட தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதும், கந்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், ராட்சர்கள், அசுரர்கள், அப்படி சாத்விகமான அசுரர்கள் அவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதும், யக்ஷர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதும், இதெல்லாம் பார்த்து அக்குரர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அந்த யமுனை ஜலத்துக்குள்ளே. என்னடா இது, என்ன இந்த காட்சி நம்மளுக்கு பகவான் இப்படி கொடுத்துருக்கானே, இந்த ஜலத்துக்குள்ளே பகவான் வைகுண்ட தரிசனத்தை காட்டியிருக்கானே, என்ன ஒரு ஆஹா கண்கொள்ளா காட்சி, கண்ணடைஞ்ச பலனே தானே அப்படின்னு பிரமிச்சு போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளவே இருந்து ஸ்தோத்திரம் வேறு பண்ணுறாராம். அப்போ தண்ணிக்குள்ளே இருந்தால் அந்த பபுள்ஸ் வருமே, நம்ம மூச்செல்லாம் முடியாது, மூச்சு முட்டுமே, அப்படியே மூக்குள்ளே தண்ணி ஏறிடாது அப்படின்னா பகவானுடைய நிலையில் வைகுண்டத்தில் கோலத்திலே பகவான் காட்சி அளித்திருக்கிறான். அப்படியேப்பட்ட பெரிய அதிசயமே நடந்திருக்கு. அப்படின்னும் போது அந்த இடத்துல அது தண்ணீராக இருக்கும், அது சாதாரண இடமா மாறிடும். அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே மூழ்கி ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணது கூட தண்ணியெலாம் உள்ளே போயிடாது, வாய்க்குள்ள மூக்குள்ள போகாது. ஆனால் அது தெய்வீக நிலை அடைந்து விட்டார் அக்குரர். அந்த இடத்துல அதெல்லாம் நடக்காது. ஸ்தோத்திரம் பண்ண முடியும், பகவான் ஸ்தோத்திரத்தை கேட்க முடியும். அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். அக்குரர் ஸ்துதி ரொம்ப விசேஷம். 10 அவதாரங்களை பற்றி எல்லா அவதார கதைகள்லாம் சொல்கிறார். அந்த அத்தனை அவதார ரூபமாக பகவானை நமஸ்காரம் பண்ணுறார். அத்தனை அவதாரங்களையும் அங்கே பார்க்குறாரு விஷ்ணுடைய ரூபத்தில். அத்தனை அவதாரங்களும் பகவான் காண்பிக்கிறார். புத்த அவதாரம் வரைக்கும், கல்கி அவதாரம் வரைக்கும் காண்பிக்கிறார். இதை பார்த்து அக்குரர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஆச்சரியமான கட்டம் அந்த கட்டம். அடைப்பட்ட வைகுண்ட கோலத்தில் காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் 10 அவதார பால ஹயக்கிரிவனாக இருந்து மதுகடவுளை வதம் பண்ண அதை ஸ்மரிக்கிறார் அந்த இடத்துல பார்த்தா. அப்போ அந்த ரூபத்தில் பகவான் காட்சி அளிக்கின்றான். ஹயக்கிரிவ ரூபத்தில் மதுகடவுள் வதம் பண்ண. அப்போ அந்த ஹயக்கிரிவனுக்கு மதுகடவுள் வதம் பண்ண ஹயக்கிரிவுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அடுத்து நரசிம்மாகரமாக காட்சி அளிக்கிறார். ஹிரண்யகசிபு கீழ்ச்சிப்போட நரசிம்மாவரம் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அக்குரர். அப்படி பலவிதமான காட்சிகளில் பிரமிச்சு போய் அக்குரர் அப்படி பிரமை உண்டாகிடுச்சு அவருக்கு. அதை பார்த்த உடனே, அந்த கண்கொள்ளா காட்சி பார்த்த உடனே அப்புறம் ஸ்துதி முடித்து
அப்புறமா அவர் பகவான் மறைஞ்சிட்ட பிறகு அப்புறம் எழுந்து வந்து பார்த்தா பிரம்ம பிடிச்ச மாதிரி வராராம். என்னென்ன ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கிறான். ஹயக்ரீவ ரூபத்தில் மதுகடுவில் வதம் பண்ணது, கூர்ம ரூபத்தில் மலையை தாங்குந்து, வராகோதாரத்தில் பூமியை உத்தாரணம் பண்ணது, நரசிம்மாவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபு வதம் பண்ணது, பிரகலாதன் மடியில் வச்சு கொஞ்சம் லக்ஷ்மி நரசிம்மா பகவான் காட்சியளிக்கிறது, ராமோதரத்தில் சீதாநாயகனாக பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளிக்கிறது, அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் மாடு மேய்க்கிறவனாக என்னெல்லாம் அப்படி அந்தந்த ரூபத்தில் பகவான் தன் ரூபத்தை காண்பிச்சானா அக்குரருக்கு அந்த நதி ஜலத்துக்குள்ளே அதெல்லாம் அப்படியே வர்ணிக்கிறார். படிச்சு பாருங்கள் அந்த ஸ்லோகங்களை. இத்தனை வடிவங்களை பார்த்த உடனே அவருக்கு அப்புறமா கடைசியில் நாராயண ஸ்வரூபமாக மாறி அப்போ கிருஷ்ண பலராமராக மாறி அப்படியே தன் கனவுல காண்றது மறைஞ்சு போகிற மாதிரி அப்படி டக்குன்னு மறைஞ்சு போச்சு அந்த ரூபம். பகவான் அந்தத்தனமான உடனே அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த கரையேறி வராராம் அக்குரர் அந்த யமுனை ஜலத்துலேருந்து. பார்த்து கிருஷ்ணரும் பலராமரும் பார்த்து என்னென்னா அப்படியே சிரிக்கிறாங்களாம். அது கிருஷ்ண பலராமரை பார்த்து அப்படியே பிரமிச்சு நிற்கிறாராம் அப்படியே அதிசயமாக. என்ன ஏதாவது பூமியிலேயே ஆகாசத்துலேயே ஏதாவது அதிசயத்தை கண்டீர்களா? இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி வரீங்களேன்னு. எப்பா, உலகத்தில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கோ அத்தனையும் முன்ன பார்த்துட்ட பிறகு இனிமேல் நான் புதுசாக பார்க்க வேண்டிய அதிசயம் என்னப்பா இருக்குது? நீயே அற்புத ஸ்வரூபி தானே, நீயே ஆச்சரியமயமானவன் தானே கிருஷ்ணா அப்படின்ட்டு கிருஷ்ணரை சொல்கிறார். உன்னை பார்த்துட்ட பிறகு உலகத்தில் உன்னை விட பெரிய அதிசயம் உலகத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அக்குரர். அப்படிப்பட்ட உன்னையே நான் பார்த்துட்டேனே ஜலத்துக்குள்ளே வைகுண்ட கோலத்தில், என்ன ஒரு பாக்கியம் பா, பல அவதாரங்களில் ரூபத்தில் பார்த்துட்டேனே, இதை விட எனக்கு என்னப்பா பெரிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு அக்குரர் அப்படியே பிரமிச்சு இப்போ மெய் மறந்து போயிட்டார். ஏன்னா மார்க்க பாம்சுஷ் அந்த பகவானுடைய திருவடி கமலங்கள்னு தெரிஞ்ச உடனே அப்படி ரதத்திலிருந்து குதித்து அந்த பிருந்தாவன மண்ணில் தன் உடம்பு போட்டு பெரட்டினாரே, எப்படிப்பட்ட பாகவதர் அந்த அக்குரர் பா. அந்த திருவடி தூளில் விழுந்து பிறண்ட அந்த பாக்கியத்தினால பகவான் அப்படி ஒரு தரிசனம் கொடுத்தான். அதுபோல் அதே மாதிரி தன் கடமைகளை விடாதவர், அப்படிப்பட்ட நியமங்களை விடாமல் அந்த மாத்தியானிக ஸ்நானம் சந்தியானம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குது. பக்தியோடு கிருஷ்ண பிரீதி கிருஷ்ணனுக்கு பிடிக்குன்றதுனால அந்த நியமங்களை கடைப்பிடிச்சா ஒரு பக்தன் அதுக்காக பகவான் காட்சியளிப்பானான். அது மட்டும் இல்லை, அந்த திருவடி தொழிலில் விழுந்து புரண்டார் இல்லையா அந்த பக்தியோட, பலவிதமான கற்பனைகளோடு வந்தார் இல்லையா, அந்த கற்பனைகள்லாம் மனோரதம் மதியோயம் சொல்லி தானே பாகவதம் ஆரம்பிக்கிறோம். என் மனோரதங்கள்லாம் நிறைவேற்றுன்னு. அப்படிப்பட்ட அந்த மனோரதங்கள்லாம் பூர்ணமாக நிறைவேறிச்சான் அக்குரருக்கு. அது ஒரே ஒரு பாக்கியம் இருந்தது, அவருக்கு வைகுண்ட கோலத்தில் காட்சி அளிச்சிட்டார் யமுனை ஜலத்துக்குள்ளே. அக்குரர் சந்தோஷம் அடைஞ்சிட்டார். பகவான்களை வந்தால் பரிபூர்ணமாக தான் போனோம். அந்த கிருஷ்ணரும் பலராமரும் அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டாங்க அக்குரருக்கு. கண்கொள்ளா காட்சி அப்படியேப்பட்ட அக்குரர். ஏன்னா நீ எந்த பிரேமையோடு பிருந்தாவனத்துக்கு என் பாதத்தூளியை பார்த்த உடனே என்னையே பார்த்த மாதிரி அந்த பிருந்தாவன மண்ணில் விழுந்து பரண்டியோ, அப்படிப்பட்ட உனக்கு நான் கொடுக்காம தரிசனம். கிருஷ்ணனை பார்த்தா மரகத மலை மாதிரி தோணிச்சான், பலராமரை பார்த்தா வெள்ளி மலை மாதிரி தோணிச்சான். 2 பேரும் கட்டி ஆலிங்கனம் பண்ணி அக்குரர் ஆட்சியும் போகிறாங்க. சித்தப்பகான் பாகவதர் அக்குரர். அப்போ அப்படி பக்தி பண்ணவராச்சே, திருவடியில் தூளியில் விழுந்து புரண்டவராச்சே, அவருக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறான் அந்த தர்சனத்தை, அந்த விஸ்வரூப தர்சனத்தை, அப்படி அவதாரங்கள் தர்சனத்தை, அத்தனை சாட்சாத்காரத்தையும் பண்ணி வச்சான் பகவான் அக்குரருக்கு. அப்படி பெரிய அனுபவத்தில் ஆனந்த அனுபவத்தில் அப்படி மிதக்க வச்சிட்டான் பகவான். இதெல்லாம் படித்து பாருங்கள் அந்த கட்டத்தை 10ஆம் ஸ்கந்தத்தில். அப்படி இருக்கும், அனுபவமாக இருக்கும். பா, என்னென்ன கோலத்தில் காட்சி அளிச்சிருக்கான். ஹயக்ரீவனா காட்சி அளிச்சிருக்கிறான், நரசிம்மரா காட்சி அளிச்சிருக்கான், வராகமூர்த்தியாக காட்சி அளிக்கிறான், ரகுராமனா காட்சி அளிச்சிருக்கிறான், பின்னாடி வரப்போறக்கூடிய புத்த அவதாரத்தையும் காண்பிச்சிருக்கான் பகவான், கல்கி அவதாரத்தையும் காமிச்சிருக்கான். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் தான் இருக்கிறான், ஆனால் பின்னாடி வரப்போகிற புத்த அவதாரம் கல்கி அவதாரத்தை கூட பகவான் அந்த ரூபத்தில் கூட பகவான் காட்சி அளிச்சிருக்கானா அக்குரருக்கு யமுனை ஜலத்துக்குள்ளே. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கும், படித்து பாருங்களேன், பிரமிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்தாராம். இப்படிலாம் நம்மளுக்கு தரிசனம், இந்த தரிசனங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? எனக்கு சூத்திரனுக்கு வேதம் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போதே அப்படி தான் சொல்கிறேன். நான் சூத்திரனுக்கு வேதம் கிடைச்ச மாதிரி பகவத் தரிசனம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சாராம். நீ சூத்திரன்னு சொன்னால் அது சொல்கிறவன் சூத்திரன் ஆகிடும். உன்ன மாதிரி ஒரு பரம பாகவதர் யார் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி பகவான் அந்த
தன்னை தாழ்த்திக்கினா கூட தன்னை சூத்திரனுக்கு வேதம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கினா கூட அக்குரர் அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது, உனக்கு எல்லா தர்ஷனும் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அக்குரர் யமுனை ஜலத்துக்குள்ளே வைகுண்ட கோலத்தில் பகவான் காட்சி அளித்தான். நீ பரம பாகவதர் அல்லவா அப்படின்னு அக்குரருக்கு அப்படியேப்பட்ட ஒரு புண்ணியம் கட்சித்தார். அவர் தான் ராமோதத்தில் சுமந்திரராக இருந்தாராம். அவர் அதை எப்பொழுதும் உனக்கு தேரோட்ட பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக அக்குரராக வந்தாராம். அவர் தான் அப்படி தான் சொல்கிறாங்க மகான்கள்லாம். ஏன்னா கிரந்தங்களில் பிரமாணம் இருக்கும், பிரமாணம் இல்லாமல் மகான்கள் சொல்ல மாட்டாங்க, அதான் விஷயம். அப்படி ஒரு அனுபவம் கட்சிக்குது அக்குரர் இருக்குன்னா. அது மாதிரி ஒவ்வொரு லீலைகளும் படித்து பார்த்தா அவ்வளோ அனுபவமாக இருக்கும், நினச்சி பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். கிருஷ்ணா அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தான். அதான் சொல்கிறான், ஆகாசத்துலேயே பூமியிலே ஏதாவது அதிசயத்தை பார்த்தீங்களா, அப்படி பிரமிப்பாக இன்னும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே அப்படின்ட்டு இப்போ கேட்குறாங்க. அது கிருஷ்ணன். அதான் ஆகாசத்துலேயோ பூமியிலையோ வேறு எங்கேயோ எங்கெந்தாலும் எல்லா அதிசயங்களும் எங்கெங்கெல்லாம் அதிசயங்களும் அந்த அதிசயங்கள்லாம் உன்னால் அல்லவா உண்டாயிருக்கு. அப்போ எல்லா அதிசயங்களோட பெரிய அதிசயம் உன்னை தரிசனம் பண்ணுறது தானே. நீயே அதிசயம், அற்புத சொரூபி அல்லவா, ஆச்சரியமயமானவன் அல்லவா என்று கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணி அது பிறகு உதரவாட்டுறார். ஏன்னா இந்த குழந்தைகளை அழிச்சும் போகிறவங்க அவருக்குள்ளே மனசில் ஒரு கவலந்து தான். இந்த கம்சனிடத்தில் போய் இந்த கசாப்பு கடைக்கு ஆட்டை பலி கொடுக்குற மாதிரி இந்த குழந்தைகளை இட்டு போகிறோமே, நம்மளை நம்பி தானே அந்த நந்த பாப்பா அனுப்புகிறான், யசோதா அனுப்புகிறா. இந்த குழந்தைங்களை கம்சங்களை போய் பலி கொடுக்க போகிறோமே, எப்படா நான் இந்த குழந்தைங்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு அந்த கவலை இருந்து தான் மனசுக்குள்ளே. யார் கிருஷ்ணன் பலராமரும் பார்த்தா குழந்தை பசங்க, 10 வயசு பசங்க. இந்த குழந்தைங்க என்னதான் பிரபாவங்கள் இருந்தாலும் குழந்தை பிள்ளைங்களை போய் அந்த மனசில் சித்தப்பான்ற மனப்பான்மை வந்துச்சு அவருக்கு. அக்குரர் சித்தப்பா முறையாகுது. இந்த குழந்தைகளை கொண்டு போய் பலி கொடுக்க போகிறோமே, அந்த கம்சங்களை போய் ஒப்படைக்குவோம், அந்த கம்சம் வாயில் போய் இந்த குழந்தைகளை விட போகிறோமே, ஐயோ அந்த கம்சம் கொண்டுடுவானே இந்த குழந்தைகளை அப்படின்ற ஒரு கவலை தான். அந்த கவலையோடு நம்மளை இந்த தேரில் ரதத்தில் நடத்தியும் போகக்கூடாது, அந்த கவலையை போக்கணும்னு பகவான் நினச்சான். அடுத்த க்ஷணத்தில் யமுனை ஜலத்தில் பகவான் வைகுண்ட கோலத்தில் காட்சி கொடுத்தான். என்னால் என்னை போய் கம்சனை அழிச்சிடுவானா இல்லை கம்சன் நான் அழிப்பேனா? இப்போ யோசிச்சு பாருங்கள். நரசிம்மஹரமா ராவண அந்த காயச்ச அப்படின்ட்டு பதம் வருது. அப்படிப்பட்ட ராவணன் 10 தலை 20 கை கொண்டு ராவணனே வதம் பண்ண ராமன் நான் தானே. அப்படிப்பட்ட இரண்யகசிபு பாய் மூடுகின்ற அந்த கழிக்கோரையை கிழிக்கிற மாதிரி நகத்தினால் பிளந்து தள்ளவன் நான் தானே நரசிம்மஹரமா. என்னை போய் அந்த கம்சன் என்ன பண்ணிவிடுவான்? அப்படி பயந்து கசாப் கடைக்கு ஆட்டு கொண்டு போகிற மாதிரி அப்படி என்னை கொண்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களே, நினைக்கலாமா? நீங்கள் நினைக்கலாமா? அக்குரரே நீங்கள் நினைக்கலாமா? நான் அவனை கொல்லுவேனா, அவன் என்னை கொல்லுவானா? இப்போ யோசிச்சிங்கன்னா அப்புறமா அந்த நினைப்பே போயிடுச்சு. பகவான் வைகுண்ட கோலத்தில் காட்சி அளித்த உடனே இனிமேல் இந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்றணும்னா இந்த குழந்தைகளால் தான் இந்த உலகமே ரட்சிக்கப்படுகிறது. பசுபாலனாகி அவன் தானே லோகபாலனாக இருக்கக்கூடிய உலகங்களையெல்லாம் பாலனை பண்ணக்கூடியவன். அதுவும் பாகவத்திலே வருது, லோகிக பாலன். அந்த பகவான் போய் என்ன பண்ணிட முடியும் கம்சனால் அப்படின்ட்டு அவருக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பத்தை தெளிய வைக்கிறதுக்காக தான் அவன் இந்த யமுனை ஜலத்துக்குள்ளே அவருக்கு காட்சி அளித்தது யார்? கிருஷ்ண பரமாத்மா. அப்போ இப்போ என்னென்னா இப்போ தைரியமாக கம்சனத்தில் இட்டும் போகலாம். அப்போ தைரியமாக இட்டும் போகிறார் இப்போ கம்சனத்தில் யார்? அக்குரர் பலராமர் கிருஷ்ணரும். ஏன்னா இவனாக இந்த கிருஷ்ணனால் அவனுக்கு ஆபத்து வராமல் இருக்குதாப்பா இருக்கு கம்சனுக்கு கண்டிப்பாக ஆபத்து வரப்போகுது. கோலாயப்பிடன்ற அந்த யானையை வதம் பண்ணுறான் பகவான். அதனுடைய தந்தத்தினாலே தோசலன் சாணுரம் முஷ்டிகம் போன்ற மண்டல்களை வதம் பண்ணுறான். பலராமர் கிருஷ்ணன் வதம் பண்ணுறாங்க. அப்போ கம்சனையும் விஸ்வரூப பாரத்தோடு குதித்து அவன் மார்பில் அடைஞ்சி முடிய போச்சு தரன்னு படிக்கட்டிலேருந்து வெளிச்சு அவன் மேலே விஸ்வரூப பாரத்தோடு குதித்து அவன் விழி பிதுங்க அந்த கம்சன் கிருஷ்ணனையே பார்த்துட்டு உயிரை விட்டான். பகவான் திருவடி அடைஞ்சான். அவன் கம்சனுக்கும் மோட்சம். கம்சனை வதம் பண்ணான் பகவான். கம்ச வதம் பண்ணுறானா இல்லையா கிருஷ்ணன்? அப்புறம் அப்படிப்பட்ட அக்குரருக்கு அதுக்கு முன்னாடியே அக்குரருக்கு உள்ள அஜ்ஞானத்தை போக்கிட்டார். தான் பகவான் என்பதை நிரூபித்தார்.
அதனால் வந்து யசோதை நம்மளை நம்பி அனுப்பிச்சார் இந்த குழந்தைய, அந்த நம்பி அனுப்பிச்சாரு, இந்த குழந்தைய நம்ம கண்டிப்பாக கிருஷ்ணனை கொல்ல போகிறோன்னு சொல்லி அனுப்பிச்சானே கம்சன். ஐயோ அந்த கொல்றதுக்கு கசாப்பு கடைக்கு ஆட்டு அழைச்சி போகிறமே, இந்த குழந்தைகளை அழைச்சி போகிறமேன்ட்டு வருத்தப்பட்டார் இல்லையா? அந்த வருத்தத்தை தன்னுடைய யமுனை ஜலத்தில் வைகுண்ட குளத்தில் தரிசனம் கொடுத்து அப்படி அந்த வருத்தத்தை போக்கிட்டார். நானே உலகத்தெல்லாம் பிரளயம் பண்ணுறேன், என்னை போய் இந்த கம்சவாதம் பண்ண முடியுமா? கம்செல்லாம் தூசு, ஒன்றுமே கிடையாது அப்படின்றது பகவான் காண்பிச்சார். அதை பார்த்தோடனே இனிமேல்ட்டு நம்மளுக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் பகவான் தெரிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு நான் ஏன் கவலைப்பட போகிறேன். இப்போ சந்தோஷமாக ரதத்தை நடத்துகிறார். ரதத்தை நடத்தி உடனே கம்சங்களை போய் தெரிவிக்கிறார். கிருஷ்ணலாம் வந்துட்டான், பலராமலாம் வந்துட்டான். அப்படியே மதுரா நகரத்தை சுற்றி பார்க்க போயிருக்காங்க, வருவாங்க, மல்லரங்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு. அதுதான் எதிர்பார்த்துங்கிறான் கம்சன். அப்போ வழியில் வந்து மாலாக்காரனுக்கு, தையல்காரனுக்கு, குப்ஜை என்ப ஒரு சைரந்திரிக்கு அழகியாக மாற்றி, அவருடைய குண நிமித்தி அழகியாக மாற்றி மாலாக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணி, தையல்காரனுக்கு அனுகிரகம் பண்ணி, அப்போ அந்த தனுர்பங்கம் பண்ணி, கோலாயப்பிடம் வதம் பண்ணி, தோசலன் சாணர முஷ்டிகம் போன்ற மல்லர்களை வதம் பண்ணி, கம்சனையும் வதம் பண்ணி, சிறையில் போட்டப்பட்டிருக்கிற வசுதேவர் தேவிகெல்லாம் விடுவிச்சு, உக்கரசேனரை விடுவிச்சு, உக்கரசேனை மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி, அப்போ சாந்திபனி குருகுலத்தில் போய் வாசம் பண்ணி 64 நாளில் 64 கலைகளையும் கற்றுக்கொண்டு சாந்திபனி முனி மகரிஷியினுடைய குரு தட்சணையாக அவருடைய பிள்ளையை மீட்டு கொடுத்து இப்படிலாம் அனுகிரகம் பண்ணுறானே, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஒவ்வொரு லீலையிலையும் மனசை பறி கொடுத்துட்டா இந்த அக்குரருக்கு வைகுண்ட குல தரிசனம் கொடுத்தது நினைச்சாலே அதுலேருந்து வெளியே வர முடியலைங்க. அனுபவமாக இருக்குது. இப்படி அதெல்லாம் ஒவ்வொரு கதைக்குள்ளே அப்படி புகுந்துட்டுன்னா வெளியே மனசு வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவ கிரந்தம் இந்த பாகவதம். இதை விட்டுட்டு நான் அல்ப விஷயங்களை போய் மனசை பறி கொடுத்துட்டு நான் சோர்ந்து போய் நான் என்னமோ பிச்சைக்காரன் போல் இன்னொருத்தர் அண்டி இருக்கிற என் சூழ்நிலை பற்றி எப்படி இருக்குது? பாகவதம் கையில் வச்சுட்டு இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கக்கூடிய, இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாகவதத்தை வச்சுட்டு நான் போய் பிச்சைக்காரன் மாதிரி இன்னொருத்தர் கையேந்தி நிற்கிறேனே, சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை நம்பி இருக்கிறனே, பணத்தை நம்பி இருக்கிறனே, சொத்து சுகத்தை நம்பி இருக்கிறனே சந்தோஷத்துக்காக. அப்படின்னா என்னை விட முட்டாள் வேறு யார் இருக்க முடியும்? பாகவத்தை கையில் வச்சுட்டு இது வைஷ்ணவ தனம். இதா இப்படி அனுபவங்களை அக்குரர் சரித்திரத்தை படித்தா என்ன, கம்சவதத்தை படித்தா அப்படி அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு இடமும் பார்த்தோம். அந்த கம்ச மல்லரங்கத்தில் போகும்பொழுது பகவான் நவவித, சில பேருக்கு வந்து பெண்களுக்கு மன்மதாகாரமாக பகவான் காட்சியளித்தாராம், கம்சனுக்கு மட்டும் யமனா காட்சியளித்தாராம். விஷ்ணு வம்சத்தவர்களுக்கெல்லாம் யாதவர்களெல்லாம் தன்னுடைய நம்ம குழந்தை அப்படின்னு, யாதவர்களெல்லாம் பார்த்தா தன்னுடைய பரதெய்வமாக பகவான் காட்சியளித்தானா சங்கச்சக்கரதாரியம். அங்கே கோபரெல்லாம் வந்திருந்தாங்க, அங்கே அவர்களுக்கெல்லாம் பகவான் நண்பனாக காட்சியளித்தானா. ஆனால் சாணர முஷ்டிகனுக்கு ஒரு மல்யுத்தகாரனாக பகவான் ஒரு வீரனாக காட்சியளித்தானா. அப்படி யார் எப்படி பார்த்தாங்களோ அந்தந்த குளத்தில் பகவான் கிருஷ்ணன் அந்த கம்சன் மல்லரங்கத்தில் அப்படி காட்சியளித்திருக்கிறான். படித்து பாருங்கள், அதெல்லாம் அனுபவமாக இருக்கும். அப்படி ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பாகவதத்தில். ஆனால் சொல்கிறேன், பக்தர்கள் வாக்கில் கேட்கணும் இந்த பாகவதத்தை. அவ்வளோ சுவையுடையதாக இருக்கும் பாகவதம். எல்லாமே அனுபவம் தான். நான் கம்சவாதம் நடந்துச்சுன்னு சுருக்கமாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஆனால் அதில் அனுபவம் இல்லையான்னு கேட்டேன். இருக்குதோ, இது போல் எத்தனை மன்மதாகாரமாக பகவான் காட்சியளிக்கிறான் பெண்களுக்கு, அப்படியேப்பட்டு யமனா காட்சியளிக்கிறான் கம்சனுக்கு, அப்படியே விஷ்ணு வம்சத்துக்குலாம் பரதேவமாக பகவான் காட்சியளிக்கின்றான், கோபர்களுக்கெல்லாம் தன் நண்பனாக காட்சியளிக்கின்றான். யார் எப்படி பார்க்குறாங்களோ அத்தனை விதத்தில் கிருஷ்ணன் காட்சியளிக்கிறானா பகவான். அப்படியேப்பட்ட பக்தர்களுக்கு பார்த்தா வைகுண்ட கோலத்தில் சங்கச்சக்கர கதாதாரியா வைகுண்டவாசியாக பகவான் காட்சியளிக்கிறானா அந்த கிருஷ்ணன். இதெல்லாம் அந்த இடத்துல ஒரே கிருஷ்ணன் பலராமர். அப்படி அங்கே பார்க்குற அத்தனை பேருக்கு எப்படி பார்க்குறாங்களோ அந்தந்த கண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி அந்தந்த பாவத்தில் பகவான் காட்சி அளிக்கிறான் அவங்களுக்கு. அங்கே ராம பக்தர்கள் தான் ராமராக காட்சி அளிச்சிருப்பான், நரசிம்ம உபாசகராக இருந்தால் நரசிம்மராக பகவான் காட்சி அளிச்சிருப்பான். அது மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்களோ, எத்தனை பாவத்தில் அனுபவித்தாங்களோ அத்தனை பேருக்கு அப்படி காட்சி அளிச்சிருக்கானா பகவான். நீங்கள் அதை படித்து பாருங்கள் கம்சன். ஆனால் அங்கே குறிப்பிட்டு சில அங்கே இருந்த அதிகாரிகள் இவ்வளோ பேர் தான்ன்றதுனால அந்த அத்தனை பேருக்கு உரிய அனுபவங்களை மட்டும் அங்கே சொல்லியிருக்கு. வேறுனா நரசிம்ம உபாசகர் பிரகலாதம் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நரசிம்மராம காட்சி அளிப்பார். இதே ஆஞ்சநேயர் வந்திருந்தாருன்னா ராமராக காட்சி அளிச்சிருப்பார் கிருஷ்ணர்.
அங்கே இருந்தவங்க என்னென்ன அனுபவத்தில் இருந்தாங்களோ அந்த அனுபவத்துக்குரிய காட்சிகள் மட்டும்தான் அங்கே காட்சியளிச்சிருக்கார் பகவான். அதை நம்ம கம்ச வத காலத்தில் அந்த மல்லரங்கத்தில் அந்த வர்ணனை இருக்குது, போய் படித்து பார்த்தா தெரியும் நமக்கு. அப்படி இருக்கும். இதாங்க பாகவதம், இதான் பாகவதம் காட்டுற வழி. இந்த அனுபவத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாம் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி, ஏதோ கஷ்டப்படுற மாதிரி, தரித்திரனாக இருக்கிறதும், துக்கப்பட்டுன்னு இருக்கிறதும், தேவையில்லாத கவலைகளை மனசில் போட்டு குழப்பிக்கிறதும், அவங்கள பற்றி இவங்கள பற்றி வம்பு தும்பு பேசுகிறதும், வீண் காலத்தை கழிக்கிறதும், அல்ப சுகங்களுக்காக மனசை ரொம்ப கீழே இறக்கி அந்த அல்பமான விஷயங்களுக்காக அதிகமாக பிரயாசப்படுறதும், அதுக்கு வேண்டிய மனசு சோர்ந்து போகிறதும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்மளாம் பாகவதர்கள் அல்லவா? நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த சௌக்கியமாகி இந்த பாகவத அனுபவங்களில் நம்ம தலைக்க வேண்டியவர்கள். ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்க வேண்டாமா? பாகவத்தை பற்றி தெரியாதவங்களாகி அவர்கள் தான் இந்த அற்ப விஷயங்களை நினச்சி பெருசாக கவலைப்படுவாங்க. பாகவதர்களாகி நம்ம கூடவா இந்த நிலைமையில் இருக்கணும்? நம்மளாம் பெரிய பணக்கார அல்லவா? உலக விஷயமான பணத்துக்காக நம்ம கவலைப்பட, நம்ம நிர்தானாஸ்தாய் உலகத்தில் இருக்கிறவங்கன்னா பணத்தை சம்பாதிச்சிட்டோம், நம்ம தனமற்றவர்களாகவே போட்டோம், பரவாயில்ல. ஆனால் நிர்தனாஸ்தே தன்யா, நம்மளாம் தன்யர்கள், நம்ம பெரிய பணக்காரர்கள். ஏன்னா பாகவத்தை அனுபவிக்கிறோம். சரிங்க, நம்மளுக்கு ஏழப்பட்டவனே சொல்லட்டுங்க, அவங்க பணத்தெல்லாம் அவங்களே கூட சம்பாதிச்சிட்டுங்க, ஆனால் அவங்களுக்கு பாகவதம் கிடைக்காத அந்த பாகவதம் உனக்கு கிடைச்சிருக்கே, நீ அதை எந்த அளவுக்கு அனுபவிக்கிற அப்படின்னா, அதை அனுபவித்து சந்தோஷப்படும் போது நீ தானே பெரிய பணக்காரன். அனுபவத்தில் சிறந்த விளங்குறவன் ஆகிய பக்தன் பாகவதன் ஆகிய நீ தானே பெரிய பணக்காரன். உன் ஹிருதயத்தில் தான் லக்ஷ்மி மனாசன் வந்து குடியிருக்கிறான். அதனால தானே பாகவதத்தில் உனக்கு சுவையாக இருக்குது, பாகவத அனுபவமாக இருக்குது. இந்த கதைகளை படித்து இப்படி ஆனந்தமாக பொழுதுபோக்க வேண்டிய நாமெல்லாம் மற்றவங்கள மாதிரி சாதாரண லௌகிகவாதி மாதிரி நம்ம கவலைப்படலாமா அற்ப விஷயங்களுக்காக, அற்பமான சொத்து சுகங்களுக்காக? இதில் என்ன தான் நீ கோடியாக பணம் இருந்தாலும் அது அற்பம் தானேங்க. அதை நம்மள மோட்சத்தையே கொடுக்க போகுது, இல்லை கிருஷ்ண தரிசனத்தை பிடிச்சி கொடுத்துட்டு போதா, கிருஷ்ணனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு போதா? ஒன்றுமே கிடையாது. கோடியாக பணத்தை பார்த்து பிரமிக்கத்தை வேறு என்ன பண்ண? ஜான் வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு தான் நீ சாப்பிட போகிறேன், அதிகமாக சாப்பிட போகிறதில்ல. கோடியாக வச்சுருந்து வேறு என்ன பண்ண போகிறேன்? பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். பேங்க் பேலன்ஸை பார்த்து அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் பெருசாக மாடி கட்டினாலும் நீ இந்த உடம்புக்கு எவ்வளோ இடம் படுத்தா 6 அடி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடம் தான் உனக்கு தேவைப்படும் படுக்கிறதுக்கு. நீ என்ன தான் பெரிய பங்களா கட்டினாலும், நீ என்ன தான் ஏசியில் இருந்தாலும், கொஞ்ச நேரம் பார்த்தா குளிர் எடுக்க போகுது, உடனே ஏசியை கம்மி பண்ண சொல்லுவேன். அவ்வளோதானே, வேறு என்ன பெருசாக சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு போகிறேன்? நீ இந்த இவ்வளோ கோடியாக பணத்தை சம்பாதிச்சு காரில் போவேன் என்ன சோம்பேறி இல்லைன்னா கால் நடந்தாலாவது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வெறும் காரில் போனால் நான் ஆரோக்கியத்தை நீயே கெடுத்துக்கிற. சொகுசு கார்னால, சொகுசு வாழ்க்கைனால இயற்கை வளங்கள்லாம் இழந்துடுற, இயற்கை சக்தி இழந்தது, ஆயுசை குறைச்சிக்கிற. வேறு என்ன வசதிகளால் வேறு என்ன லாபம்னா? வசதிகளால் நஷ்டம்தான், சோம்பேத்தனை வளரும். நல்லா உழைச்சி பாரு. எப்போ மிக்சி கிரைண்டர்லாம் வந்ததோ அதான் சொல்லுவாங்க ஆட்டுகள் என்றைக்கு போச்சு அப்போயே ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை வளங்கள்லாம் குறைஞ்சி போனதால இப்போ செயற்கை வளங்கள் எல்லாமே பார்த்தா மிஷின்லேயே, வாஷிங் மிஷின்லேயே துணி துவைச்சிடுறோம், கிரைண்டர்லேயே நம்ம மாவு அரைச்சிடுறோம், எல்லாமே பண்ணிடுறோம். அப்போ ஆட்டுகளில் ஆட்டுவாங்க, புரியுதுங்களா? கையால் துணி துவைப்பாங்க. அப்போ உடம்புக்கு ஆரோக்கியம், அதுதான் ஆயுசை நீடிக்க வைக்கும். நோய் நொடியற்ற வாழ்க்கையை கொடுக்கும். அதுதான். அப்படி இருந்த அவங்களாம் சுகப்பிரசவம், குழந்தைங்களை 5 குழந்தை 6 குழந்தைங்களை பெற்றாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே சிசரேன் பெரிய விஷயமா இருக்குது. சிசரேன் ஆயிடுது இல்லையா? சுகப்பிரசவம் கிடையாது இல்லையா? ஏன்னா உடம்புல தெம்பு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆன்டிபயோட்டிக் கிடையாது, எதிர்ப்பு சக்தி கிடையாது அப்படின்றோம். நல்ல ஊட்ட உணவு கிடையாது. எல்லாமே பார்த்தா ஃப்ரைட் ரைஸ், மேகி, ஹிப்பீஸ் நூடுல்ஸ், இதெல்லாமா சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும்? நல்ல பழங்களை சாப்பிட்ணும், காய்கறிகளை சாப்பிட்ணும், கீரை வகைகளை சாப்பிடணும். இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்றதுல நிறைய விட்டுட்டுமே. எல்லாம் உடனே ஆர்டர் பண்ணால் உடனே வந்துடும் ஆன்லைனில். அதை சாப்பிட்டேன். என்ன வாழ்க்கை வாழறோம் நம்ம? இது போல் பாகவதம் படிச்சுன்னு இயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு ஆனந்தமாக பாகவதம் படிச்சுன்னு கிடைச்சல திருப்தி அடைஞ்சின்னு அப்படி வாழ்றதுனாலே பெரிய பணக்காரன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி உடனே சாப்பாடு வர வச்சு சாப்பிட்றேன். இதெல்லாம் என்ன அதான் சொல்கிறேன், கெட்டுப்போன். அவன் என்ன செய்கிறான்னு நம்ம போய் பார்த்தோமா? அசுத்தமாக செய்கிறோமா, சுத்தமாக செய்கிறான்னு பார்த்தோமா? ஏதோ நம்ம நாக்கு சுவையாக இருக்கா,
நாக்கு ருச்சியாக இருக்குது, அவ்வளோதான். அது கச்சா போதும், வயிறு ரொம்புதா, அது வயிறு ரொம்பனா போதும் அப்படின்னு வர வச்சு சாப்பிட்றோமே. இதெல்லாம் பணம் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துருக்குனுக்காக சொல்ல வரேன் நான். இதெல்லாம் உதாரணமாக பணம் இருக்கிறதுனால. பணமே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு கூழ கஞ்சி சாப்பிட்டுட்டு கூட அவன் பாட்டுக்கு ஆனந்தமாக பாகவதம் படித்து ஸ்லோகங்களை படித்து கண்ணில் கண்ணீர் மல்க அப்படி அனுபவிப்பானா. அவனுடைய அனுபவம் தான் வசதி. அவன்தான் நிர்தனாஸ்தே. இந்த பணக்கார வாழ்க்கையை இல்லாமல் நிர்தனாஸ்தே, அவன் பணமற்றவனாக இருந்தாலும் அவன் தான் தன்யாக. அவன் இயற்கையோடு ஒத்து வாழ முடியும். அவனால் ஏழப்பட்டவன் ஏதோ கிடைச்ச கூழ கஞ்சியை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பான். அது மட்டும் இல்லை, பாகவதம் படித்து ஆனந்தப்படுவான். ஏன்னா பகவானே அவன் ஹிருதயத்தில் பிரவேசிச்சுக்கார் இல்லையா, அந்த அனுபவத்தில் தலைப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம பிச்சைக்காரன் கிடையாது. நாம் நல்லா புரிஞ்சுக்க, நம்ம பெரிய பணக்காரர்கள், தன்யர்கள். நாமலாம் தன்யர்கள் அடையப்பட்ட பெரிய பணக்காரன் நம்ம பாகவதம் படிக்கிறவங்க. ஆனால் இந்த அனுபவத்தில் போயிட்ட பிறகு இதில் இந்த லோக விஷயங்கள்லாம் சிச்சி இந்த அல்ப விஷயம் அப்படின்னு தோணும் நமக்கு. அப்படி தோணும் கண்டிப்பாக. எப்படிப்பட்ட உன்னத சித்தி. இப்போ கிருஷ்ண கதையை பேசிட்டு டக்குன்னு இந்த கதையை பேசுகிறீங்களேன்னு கூட உங்களுக்கு தோணும். ஏன்னா பணக்காரர்கள் அப்படி எல்லாம் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஃப்ரைட் ரைஸ், அந்த ரைஸ், இதெல்லாம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இயற்கையான உணவு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணுங்க. இயற்கையான உணவு, நல்ல காய்கறிகளை சாப்பிடுங்க, கீரை வகைகளை சாப்பிடுங்க, பழங்களை வாங்கி வந்து சாப்பிடுங்க. நல்ல பழங்களாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நல்லா சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலாம் வேண்டாம். நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். நம்ம இயற்கையான வஸ்துக்களை, வெறும் சாப்பாடு, சமையல், குழம்பு அது மட்டும் இல்லை, இது போல் ஃப்ரெஷ்ஷாக இந்த பழங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நம்ம இப்போ நட்ஸு, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு அது மாதிரிலாம் விற்கிறது இல்லையா, அதெல்லாம் கூட வாங்கி சாப்பிட்லாம். உடம்பு நல்லது. அதனால் நல்லா எது இருந்தாலும் நல்லா கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்படி வாழணும். ஏதோ கிடைச்சி. அதனால் ஆடம்பர செலவு, அதிகமாக பணத்தை செலவு பண்ணி கண்ட ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு கண்டதை சாப்பிட்றத காட்டிலும் இயற்கையான வஸ்துக்களாக காய்கறி, கிழங்குகள், கனிகள் அது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கீரை வகைகள் இதெல்லாம் பொரித்து கூட அப்படியே சாப்பிட்டுடலாம். வெறும் கீரை கூட சாப்பிட்லாம் பொரித்து அழகாக. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நல்ல கோல்டு, நல்ல கொளுத்தியாக இருக்கும் உடம்பு. நல்ல அதுபோல் இயற்கை வாழ்க்கை வாழலாமே. அப்படி வாழ்ந்துக்கிட்டு ஆனந்தமாக பாகவதம் படித்து பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். நீ தான் பெரிய பணக்காரன், பணம் நிறைய வச்சுருக்கான், கண்டத்தை சாப்பிட்டு நோயில் நடினால, பிபி சுகர்னால அப்படி வாட்டி எடுக்க போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நிறைய நோய்களால் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனால் பணம் நிறைய இருக்குது. அவர்கள் தான் அப்போ பணம் நிறைய இருந்துக்கு எவன் துக்கப்படுறானோ அவன் தான் தரித்திரன். ஆனால் 10 பைசா பணம் இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கான், பாகவதம் படிச்சுனா, இவன் தான் தன்யனா. நிர்தனாஸ்தி அபிதன்யாம். நான் பாகவதம் சொல்லியிருக்கு, பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்காரு, பாகவதத்துலேயும் சொல்லியிருக்கு. வைஷ்ணவ தனம். இந்த தனம் இருந்துச்சுன்னா அவன் தான் பெரிய எவங்கள் தனம் இருக்குது அவன் தான் பணக்காரன். இந்த வைஷ்ணவ தனமாகிய பாகவதம் இருந்தால் அவன் தான் வைஷ்ணவர்களும் பெரிய பணக்காரனா. சகல புவன மத்திய நிர்தனாஸ்தி அபிதன்யா. சகல புவனம் அவன் தான் பெரிய பணக்காரனா. அந்த பணக்காரன் ஏன்னால அவன் சந்தோஷம் அப்படி இருக்கும். அந்த அனுபவம் கெடாது. பாகவத ஒருத்தன் படித்தவனே அந்த அனுபவத்தை யாரால் கெடுக்க முடியும்? பகவானுடைய சாட்சாத்காரமே ஆனாலும் பகவான் டக்குன்னு மறைஞ்சிடும். ஆனால் பாகவதம் இருக்கிறவன் வாழ்நாள் முழுவதும் வச்சு படிப்பான், இரவும் பகலும். அதனால் இந்த பாகவதத்தில் ஒவ்வொரு கதையும் அனுபவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பாக்கியம் இருந்தால் அனுபவிங்க, அவ்வளோதான். பாக்கியம் இருந்தால் அனுபவிங்க. மந்த பாக்கியமாக இருக்கிறவங்க அனுபவிக்க முடியாது. ஆனால் பூரி பாக்கியம், அதிகமான பாக்கியம் கொண்டவர்கள், அலாதியான பாக்கியம் பெற்றவர்கள் கண்டிப்பாக இந்த பாகவத்தை அனுபவிப்பாங்க. சந்தோஷமாக பாகவதம் படித்து என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான். அதனால் சந்த கதானகமிதம் ஒரு பாகவதர் வாக்கில் பாகவதம் கேட்டு இது வாழ்நாளில் ஆனந்தமாக கழிக்கிற பாக்கியம் நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா பிராயன அல்பாயுஷா சப்பிய கலோவஸ்மின் யுகேஜனாக. கலியுகத்தில் மனுஷனுடைய ஆயுசெல்லாம் ரொம்ப அற்பமானது. அதற்குள்ள பாகவத லாபத்தை நம்ம தேடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். பிராக்ஞா கௌமாரம் ஆச்சரியத் பிராக்ஞா தர்மான் பாகவதானிக. நான் சொல்ல இதெல்லாம் சாஸ்திரம்தான். இளமையிலேயே பாகவத தர்மத்தில் வந்துடணும், இந்த பாகவத சல்லாபத்தில் தலைக்கணும். அப்படி வாழணும் தான் பாகவதன்.
புரிஞ்சுங்க. சரி, ஏன்னா பாகவதத்தில் உனக்கு அனுபவம் இல்லைன்னா தானே நீ வேறு ஒன்று நாடணும். நீ பிச்சைக்காரன் இல்லையா, பகவானுடைய நாமெல்லாம் பாகவதம் படிக்கிறோன்னா பெரிய பணக்காரர்களாச்சு, நாமெல்லாம் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் பாகவதம். சரி, அதனால் ஒவ்வொரு கதையிலையும் சுவாரஸ்யம் இருக்குது. அதை படித்து அனுபவித்து பாருங்கள், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. இப்போ நான் ஸ்லோகத்தை வச்சே தான் இவ்வளோ விஷயம் நான் அதெல்லாம் சொல்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாகவதத்துலன்னு சொல்கிறேன். நான் சொன்னது 1-2 ரொம்ப கொஞ்சம் தான் சொன்னேன். பாகவதம் பெரிய கடல்னு சொன்னேன். நாம் இப்போ நினச்சது ஒரு ஓரத்தில் குளிச்சிருக்கோம். இந்த அக்ரூர உபாக்கியானம், இந்த குசல உபாக்கியானம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி தன்மயமாக மாறி கதை சொல்லக்கூடியவருக்கு சுகாச்சாரியார் அந்த யசோதியாக மாறி அந்த அனுபவம் பார்த்தா அதில் அப்படி இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யசோதியாக மாறி அவர் சொல்லியிருக்காரு சுகாச்சாரியர், நல்லா தெரியும். அப்படி இருக்கும் அந்த அனுபவம் பார்த்தா. சரி, ஓகே. ராம 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 சீதாபதி. அதனால் நாமசிங்கத்தில் நல்லா பண்ண வேண்டும். 1 மணி நேரம் நாமசிங்கத்தில் பண்ணுவோம். பண்ணிவிட்டு பாகவத்தில் இறங்கிடுவோம். நல்லா படித்து அனுபவிங்க, ஆனந்தப்படுங்க, 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், மேலும் மேலும் பக்தி பெருக்கும். சரி, சீதாபதி நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ஸ்ரீ ராமநாम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सावड़ा साधु मंडली की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राधा कृष्ण भगवान की जय, सीताराम भगवान की जय, आंजनेय स्वामी की जय, सावड़ा साधु मंडली की जय. राम 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 राम.